ஓகே, லைவ் வந்துட்டோம். லைவ் வந்துட்டோம். எஸ், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் யூ டு another எபிசோட் ஆஃப் வீக்கெண்ட் அலப்புரைகள். சண்டே நைட் அலப்புரைகள், சாட்டர்டே நைட் அலப்புரைகள். என்னைக்கு வந்து அலப்புரை பண்ற மாதிரி ஏதாச்சும் மாற்றம் நடக்குதோ அன்னைக்கு வந்து நாங்கள் வந்துருவோம். இந்த வாரம் நீலவானம் நீயும் நானும்னு போட்டு அடின்னு மாத்தி அடிச்சுக்கிட்டு ரெண்டு டீமோட பிளாக் பஸ்டர் கேமை தாண்டி இமீடியட்டா இந்த வீக்கை நம்ம தொடங்க போறோம். இந்த வீக்கில் நம்மளுக்கு பேசுறதுக்கு நிறைய கேம் இருக்கு. பட் முக்கியமான கேம் மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் செல்சி. அதை தாண்டி மத்த நடந்த ஒரு மிச்சம் எவ்வளவு கேம் நடந்துச்சு, 4 கேம் நடந்துச்சு. 4 கேமை பத்தி பேசுவோம். இல்ல, ஆக்சுவலா 5 கேமை பத்தி பேசுவோம். ஒருத்தர் மாட்டிருக்காரு, பயங்கரமா மாட்டிருக்காரு ஒருத்தர். அவர் வச்சு செய்யணுங்கிறதுக்காக இந்த வாரம் ஒரு பிளாக் பஸ்டர் எக்ஸ்ட்ராவா ஒரு இது இருக்கு. முதல்ல இருந்து அவர் வாயை திறக்கல. நான் அவரு சப்போர்ட் பண்ண போறேன். அவரு சொல்லல. சீசன் ஃபுல்லா வாயை திறக்காம இருக்கணும். அது எப்படி வாயை திறக்கலாம்? எப்பயாச்சும் திறந்தா ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவர் அப்பவும் அமைதியா தான் இருந்து அதெல்லாம் தெரியும். நாங்க பாரு நேரம் அடிப்போம், அவ்வளவுதான். சோ எஸ் மக்களே, இந்த வாட்டி வந்து நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம். பட் முதல்ல உள்ள போறதுக்கு முன்னாடி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நல்ல தீபாவளி அன்னைக்கு நல்ல ஒரு கேம் வீக்கெண்டா போச்சு. ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் எக்ஸப்ட் ஃபார் $1, பட் we don't care about that. ஸோ அதை தாண்டி நம்ம அப்படியே எபிசோட்ல போடுவோம். இன்னைக்கு நம்மளுக்கு எபிசோட்ல ஜாயின் பண்ணிக்கிறது யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் அனிருத் ஃப்ரம் செல்சி, ஸ்ரீகார்த்திக் ஃப்ரம் டாட்னம், கௌதம் ஃபுட்பால். இல்ல இருங்க, நான் 2 வாரமா சிட்டில லோன்ல இருக்கேன், உங்களுக்கு தெரியாது. அப்புறம் மணி ஃப்ரம் மேன் யுனைடெட். அண்ட் அடுத்தது இன்னைக்கு புந்த நம்ம யூஸ்வலா வந்து ஸ்பிரிட்ல ஜாயின் பண்ணுவாரு பிரசன்னா, இல்லாட்டி வந்து நம்மளோட ஓவர்ல நம்ம வடலண்டன் நடக்கிறப்ப சைட்ல ஒரு ஃபேஸ் கட்டா இருப்பாரு. இந்த வாட்டி ஆக்சுவலா ஆளையே கூட்டு வந்துட்டோம். ஸோ பிரசன்னா வந்துருக்காரு. செல்சி ஜங்க இருந்து 6 வாரம் ஆடுறோம், நாங்களும் வரப்போறோம்னு சொல்லிட்டு வெல்கம் டு த ஷோ பிரசன்னா. எஸ் ப்ரோ, சமையா இருக்கு போகுது. சரி, ரைட்டு. நம்ம இப்போ வந்து ஷோ, சாரி டு கட் யூ ஆஃப், ஷோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பையில இருந்து நீ பேச ஆரம்பி. எஸ், நம்ம வந்து இப்போ பேச போது ஃபர்ஸ்ட் நம்ம மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் செல்சில இருந்து ஆரம்பிச்சிருவோம். அன்பார்ச்சுனேட்லி சிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் இன்னைக்கு யாருமே இல்ல. பட் ஸ்பர்ஸ் குரூப் அதனால வந்து மெயின் கிளப்பா டாட்னமையும் லோன் கிளப்பா சிட்டி வச்சிருக்கிற கார்த்திக் நீ நமக்கு சிட்டியோட சார்பா வாதாடுவார். பட் எஸ், நம்ம செல்சி சிட்டி கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரஸ்னா, ஃபர்ஸ்ட் டைம் வர, நீ சொல்லு, வாட் அபௌட் தி கேம்? ஐயோ, மெடிடேஷன் மோட் வேறயா. முதல்ல மூச்சு வாங்கிக்கணும். ஏன்னா இந்த பசுபதிஸ் இந்த சொல்லுவார் பிள்ளையா, டேய் முள்ளடா சுகர் பேசன்றா வெயிட் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு கேம். ஃபர்ஸ்ட் லைக் ஒரு the thing is we did not sit back and toe to toe போனோம். அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். லைக் வந்து நாங்க என்ன, நீங்க பாஸ்ட் சிட்டி செல்சி சிட்டி கேம்ஸ்ல டுக்கலா இருக்கட்டும், பின்னாடி உட்காந்து அதுக்கப்புறம் கவுண்டர் பண்ண மாதிரி. பட் பாட்ச் வாஸ் லைக், பரவாயில்ல, நாங்க இன்னைக்கு டோ டு டோ போறோம், கோல் வாங்கினாலும் பரவாயில்ல, we will go and score. and அப்படியே பாட்ச கொஞ்சம் புகழ்ந்து 2-3 வார்த்தை சொன்னா உனக்கு கீழே ஒருத்தருக்கான் பாத்தியா, அவனுக்கு நல்லா காதுல இருந்து புகை வரும், ஜாலியா இருக்கும் பாக்கிறதுக்கு. பேசு அப்ப எக்ஸ்ட்ராவா பேசணும் பிரசன்னா. சார், நான் சொன்னல, நான் சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ். அவர் யாருங்க? எங்க மேனேஜர் இல்லங்க, அவர் யாராவது இருக்கு. I appreciate the braveness. like வந்து like okay பரவாயில்ல, I'll play my game. like yeah, I've been passing well, நல்லா ஆடிட்டு இருக்கேன். and actually even Brentford லாஸ் போது கூட சொன்னாரு, லைக் வந்து நாங்க லோ பிளாக் டீம்ஸ் கூட தான் தருமாறுவோம், இந்த மாதிரி ஓப்பன் வளர்ற டீம்ஸ் கூட we do well in. பட் அதுவே தான் காமிச்சிருக்காரு. we miss lot of chances, City also miss lot of chances, City mistakes, எங்க mistakes. overall it's been a fantastic game and draw is definitely a right result. ஒரே ஒரு நல்ல விஷயம், ஹாலண்ட் என் டீம் FPL கேப்டன், சோ எனக்கு பாயிண்ட்ஸ். ஓகே, அவ்வளவு உனக்கு ரைட். லைக் நான் ஒரு நியூட்ரலா சொல்லணும்னா ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேம் ஒரு நியூட்ரலா பாக்கிறதுக்கு. ஏன்னா யூசுவலா பெரிய டீம் 2 டீம் ஆடுறப்போ வந்து ஒரு பிக் 6 டீம் 2 டீம் ஆச்சுன்னா 2 டீமுமே வந்து தோக்க கூடாதுங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் எப்பயுமே ஆடுவாங்க. ஸோ அது வந்து சுப்பீரியாரிட்டி அண்ட் ஆன் பேப்பர் நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்துலயுமே சிட்டி தான் வந்து எல்லாருமே வந்து வின் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். பட் இந்த ஃபைட் த செல்சி புட் அப் ஓவராலா எனக்கு சந்தோஷம். நான் வந்து ஒரு டிரா இல்லாட்டி செல்சி வின் எதிர்பார்த்தேன். பட் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக டிரா ஆயிடுச்சு. 4-4 போகும் நான் என்னைக்குமே எதிர்பார்க்கலப்பா. நான் வந்து 1-1 2-2 அந்த மாதிரி போகும்னு நினைச்சேன். ஸோ எஸ், அனிருத், ஆர்சனலுக்கு 4-4 பிடிக்கும்ல. ஓ, நீங்க காமெடி ஒரு மேட்ச் டிரா பண்ணதுக்கு அப்புறம் 4 கோல் போட்டதுக்கு காமெடி பண்ற லெவலுக்கு வந்துட்டீங்க நீங்க. ஓகே பேசுங்க. அதாவது இப்பதான் தெரியுது. அது லொல்லு சபா ஒரு எபிசோட்ல வரும், நீ 4 நாள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெரிய பணக்காரங்கிறத விட்டு அந்த இது எல்லாமே மூஞ்சில வந்துச்சு. அது லைட்டா தெரியுது. ஒரு சின்ன டிக், அவ்வளவுதான். அவ்வளவு தூரம் வரல, வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அதான் ஓகே, வந்தா பேசிக்கலாம்.
இப்பதான் வந்து செல்சி வந்து லிவர்பூலோட ஜெயிச்சிருக்கணும், ஆர்சனலோட சூப்பரா ஆடினாங்கன்னா சொன்னேன். அதெல்லாம் ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ரெக்கார்டிங்ல பதிவு பண்ண மாட்டார் கௌதம். சரி, எனிவேஸ் கமிங் டு தி கேம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நான் முடிவே பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து மேனிஃபெஸ்டிங் ஆல் த பாசிட்டிவிட்டி. எல்லா குரூப்ல இருக்கோ மக்களே ப்ளூ போட்டுக்கோங்க. ப்ளூ தயவு செய்து பண்ணுங்க. கிட்டத்தட்ட பிச்சை எடுத்திருக்கேன் பாசிட்டிவிட்டிக்கு. அது நடந்துச்சு. ஆனா வெரி இல்ல இந்த ப்ளூவா போட்டா செருப்படி வாங்குவோம்னா அந்த மனுஷன் பாரு அந்த ப்ளூவா போட்டு எப்படி தான் நம்ம எதுவும் பேச மாட்டாங்க, நம்ம சேஃப் தான் அப்படின்னு. இப்போதைக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Anyways, so coming to the game again, எனக்கு தெரிஞ்சு it was a fantastic game. I like how Poch approached the game. நான் வந்து I was very disappointed. நான் வந்து உங்களோட வடலண்டன் பாட்லயும் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஸ்பர்ஸோட ஜெயிச்சதுக்கு அப்புறம் I was disappointed after a win. It felt like a loss and this draw feels like a win. So அதுவும் இதுவும் மேட்ச் பண்ணிட்டான். இது அசிங்கம் தெரியுமா? So எனக்கு வந்து அவரு கொஞ்சம் வந்து இது டிசிப்ளின் ஃபாலோ பண்றாரு. அவர் டர்ன் வந்தாதான் பேசுவாரு. அனில் பேசி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவர் வச்சு செய்யலாம். ஸோ எனக்கு வந்து ஐ லைக் ஹவு இட் ஜாலி பார்க்குற நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு ஜாலியாக இருந்தாலும் இட் வாஸ் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ். எனக்கு இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு. ஐ எம் நாட் ஈவன் ஏபிள் டு கம்ப்ரஸ் இட் அண்ட் டாக். இன்னும் என்னதான் நடந்துச்சுன்றது அப்படியே ஒரு மமதையில இருக்கேன். பட் ஒரு பாட்சோட ஐ திங்க் இட்ஸ் நாட் ஈவன் PL கிளாசிக்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 10 years. இது எனக்கு தெரிஞ்சு 4-4ன்றது ஒரு ஹியூஜ் கேம். 2 மேட்சா நாங்கள் ஒரு 100+ மினிட்ஸ் ஆடி இருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஒரு கம்பைல்டா பேச ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. நான் ஒன்னும் எமோஷன்ஸ்லாம் வெளியே ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கு. ஸோ ஐ வில் கம் பேக் அண்ட் டாக் அகேன். உங்க 2 பேரை வச்சு தான் நான் பிளான் பண்ணிருக்கேன். நீங்க 2 பேரும் கம்போஸ்டா பேசுறாங்க. அவங்க எப்ப கம்போஸ்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். அது வந்து உச்சம் உக்ரத்துல இருக்கும். அப்போ City missed the plot today. Gautam, நியூட்ரலா பாக்குறப்ப how did you feel like overall கேம்ல? இது வந்து ஏன்னா ஒரு 6-7 இயர்ஸ் நினைக்கிறேன் அந்த மாதிரி செல்சி லிவர்பூல் ஒரு 4-4 வரும்னு நினைக்கிறேன். கோல் போயிட்டே இருக்கும் 2 எண்ட்லயும். ஒரு எண்ட்ல வந்து அது ஒரு இது கூட சொல்லுவாங்க, இந்த கேம் வந்து இட்ஸ் லைக் a perfect example of how you should not defend அப்படின்னு சொல்லிட்டு. Did you feel that way about this game? Like இந்த கேம் வந்து ஒரு டிஃபென்சிவ் லாப்ஸ்னால போச்சா இல்ல 2 டீமுமே வந்து ஓகே ஃபுல் ஆன் அட்டாக் போனதுல வந்து இதுதான்? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்தே ஐ நியூ செல்சி was not going to sit back. அதாவது செல்சியோட கேம் பிளேலயே there was going to be அது ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே we can tell இன்னைக்கு இவனுங்க உட்கார போறானுங்களா இவனுங்க அட்டாக் பண்ண போறானுங்களா நம்மளுக்கு முதல்லயே தெரிஞ்சிடும். There have been games where Chelsea have attacked, complete attack பண்ணி எதையுமே ஸ்கோர் பண்ண மாட்டானுங்க. எனக்கு இப்போ அப்படிதான் இருந்துச்சு ஆர்டரி போடும்போது. ஆடா போடா குஸ்டோ வெண்ண நாயே நீ மட்டும் போட்டுட்டீனா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பட் ஐ நியூ on the game, on the lineups, I thought Pep is doing something that he hasn't done this season against big teams. அதாவது against you, even against United or against Arsenal, he wanted more control in the midfield. நான் வந்து midfield மட்டும் நான் வந்து விட்டுற மாட்டேன், அவனுக்கு அட்டாக் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் he sat back with his midfield அந்த 2 கேம்லயுமே. when I saw this lineup, நீ டோக்கு, ஃபோடன், பெர்னார்டோ, ராட்ரி பிளஸ் ஆலண்ட் பிளஸ் ஆல்வரஸ், டேக் அப்பா நீ செல்சிக்கு ரொம்ப சின்னதா நினைச்சிட்டு இருக்கடா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த லைனை பார்த்தோன்னே. அண்ட் தி அதர் திங் வாஸ் ஸ்டோன்ஸ் இல்ல, அண்ட் யூ ஆர் ஆஸ்கிங் அக்கான்ஜி டு பிளே தி ஸ்டோன்ஸ் ரோல். தட் இஸ் சூசைட். தட் இஸ் a big suicide against Chelsea who are நீ எங்கூட கோல் போடுறன்னா போட்டுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்ல, நான் அட்டாக் பண்ண போறேங்கிறது அவனுக்கு ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்தே தெளிவா தெரிஞ்சது. So when Rodri scored the goal, I was thinking, okay, City have gotten away with this big time. அதாவது Chelsea will again cry, அது எந்த சந்தேகமும் இல்ல. பட் கண்டிப்பா சிட்டி எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு மட்டும் தான் எனக்கு தோணுச்சே தவிர City had no control in the game. And this was all சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுல அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாதது. ஒரு மாதிரி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி சிட்டிக்கு வந்து இவ்வளவு ஓப்பனா. அப்கோர்ஸ் செல்சி கெப்ட் அட்டாக்கிங், பட் சிட்டி இந்த மாதிரி கேம்லாம் போறப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல டெஃபினட்டா வந்து அந்த கண்ட்ரோல கொண்டு வந்து
அது எதனால நினைக்கிறேன்னா, ஐ திங்க் சிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணல. செல்சி வந்து இவ்ளோ டோ டு டோ போவாங்க அப்படின்ட்டு வந்து, அதாவது அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. பட் இவ்ளோ ஆஃப்டர் கோயிங் லைக் 2 கோல் 3 கோல் போனதுக்கு அப்புறமும் இவ்ளோ அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து பெப்பே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 பசங்க பிரசன்னா அனிருத்துமே எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன தெரியுமா எதிர்பார்க்கல, அவன் வந்து கன்சீட் பண்ணிடுவான் அப்படின்னு நினைச்சேன் மேட்ச். நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தி Broja sub to happen. I never expected Broja to be in the position where he was. I never expected the penalty to win. இதெல்லாம் இருந்துச்சு. ஆந்தனி டெய்லர் இருந்து நாம ஒரு மேட்ச் ஸ்டாப் பண்ணிருக்கோம். To be honest, நாம நிறைய டைம் ஸ்க்ரூட்டினி பண்ணிருக்கோம். Maybe we'll discuss about the penalty incident, but apart from that incident, Anthony Taylor was spot on in every decision he made, every foul he gave. எல்லாமே he was so spot on. ஒரு வார சாம்பியன்ஷிப் போயிருப்பான், அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி ஈரத்துணியோட உன படுக்க வச்சாதான் புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சாம்பியன்ஷிப் தப்பா டிசிஷன் கொடுத்து அங்க இது வாங்கிட்டாங்க. அடிச்சு அடிச்சிருப்பாங்க. அதனால தான் நல்லா பண்ணிருக்கா. அப்படி எனக்கு எந்த டிசிஷன்னா ஆக்சுவலா வந்து டோக்கு வந்து ரீசன்ஸ் ட்ரிபிள் பண்ணும்போது அவன் வந்து வேணும்னே கீழே டைவ் வந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஏய் இது வந்து ஸ்கிரிப்ட்லயே இல்ல நீ யூஸ்வலா இந்த டைம்ல பெனல்டி தானா கொடுக்கணும் அப்படின்னு நான் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு யுஏஇல இந்த வாரம் பொட்டி போயிருக்காது. அது ஒண்ணுதான் நடந்திருக்காது இந்த வாரம் மட்டும். கம்பெனி ரகசியத்தை இப்படி ஓபனா சொல்லக்கூடாது. இல்லன்னா செல்சி சைடுல இருந்து பொட்டி போயிருக்கும் இப்படியும் சொல்லலாம். சிட்டி ஃபேன் இன்னைக்கு இந்த வாரம் ஸ்பர்ஸை பத்தி எதுவும் பேச முடியாது என்று தெரிந்து கொண்டே சிட்டி ஃபேன் லோனில் போய் அட்டகாசம் செய்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். சோ இப்போ வந்து ஒரு பாண்டியராஜன் ராதாகிருஷ்ணன் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. The way City is playing last couple of matches, are they still favorites in Champions League? As a City fan வந்து இல்ல பாண்டியராஜன் இந்த கேள்வி வந்து பெப்பு வந்ததுல இருந்து 7 வருஷமா கேட்டுறாங்க. இதெல்லாம் ஜனவரி டைம் வரைக்கும் கேட்டுனே இருப்பீங்க. அவன் கடைசியில வந்து ஜெயிச்சுட்டு வாயில வரல வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளாம் தான் உட்காந்து அழுவ போறோம். அதேதான் இந்த வருஷமும். நான் திருப்பி சொல்றேன். அங்க ஒருத்த வந்து டிப்ராய்னான்னு சொல்லிட்டு ஹைப்பர்பாலிக் சேம்பர்ல ஜனவரி வரைக்கும் படுத்து கிடக்குறான். அவன் திருப்பி வந்தானா எல்லாருக்குமே முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் எல்லா கோல் எல்லாம் அடிச்சுக்குவாங்க. அவன் வந்துட்டு சாலிடா வந்து முடிச்சு போயினே இருப்பான். ரைட். அப்ப சிட்டியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மேட்ச் பத்தி நீ என்ன ஃபீல் பண்ற சிட்டி ஃபேன்? நீ சொல்லு. இல்லங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து என்ன சொல்றது அப்படின்னா எல்லாருமே இது என்ன நினைச்சு போறாங்க ஸ்பர்ஸ் தாங்க. இல்ல சோ அதான் யாரு கௌதம் ப்ரோ சொன்ன மாதிரி தான். லைக் வந்துட்டு இது வந்து போன வாரம் வந்துட்டு நாங்க செல்சியோட பண்ண அதே தப்பு மாதிரி தான் இருந்துச்சு. லைக் ஐ ஃபீல் லைக் பீப்புள் வந்து ஸ்டில் வந்து செல்சி வந்து போன சீசன்ல ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இந்த சீசன் வந்து அவங்க நல்லா ஆடல அப்படிங்கிற ஒரு கன்செப்ஷன் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் பீப்புள் ஆர் லைக் இவங்க அட்டாக் பண்ணா இவங்க வந்து ஃபோல்ட் ஆயிடுவாங்க. ஆப்போசிட்ல அவங்க கவுண்டர் போறப்போ செல்சியால ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் லைக் பீப்புள் ஆக்சுவலி சிட் அண்ட் வாட்ச் செல்சி கேம்ஸ். கௌதம் ப்ரோ சொன்ன மாதிரி ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து அவங்க இந்த ஸ்டார்ட் படி பெருசாக நம்புறது இல்லைனாலும் அவங்க எல்லாத்துலயும் அந்த எக்ஸில டாப்பா இருக்காங்க. அவங்க மேட்சஸ் பார்க்கும் போதே தெரியுதுங்க. அவங்க செல்சி வந்து ஓரளவுக்கு அவங்க சான்ஸ் நல்லா கிரியேட் பண்றாங்க. அவங்க வந்து கோல்ஸ் தான் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க டிஃபென்சிவா எப்பவுமே கொஞ்சம் சவுண்டா இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் லைக் அவங்க வந்து கோல்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க. லைக் ப்ராப்ளி இந்த சான்சஸோட ஒரு மேட்னஸ் சம்டைம்ஸ் இந்த டிசாசியோ தியாகோ சில்வா பண்றதை தவிர ஐ டோன்ட் ஃபீல் லைக் செல்சி வந்து கன்சிஸ்டன்டா வந்து சான்ஸ் அப்படியே கொடுத்துட்டே இருக்காங்க. அவ்வளோ ஓப்பனா இருக்காங்க நான் ஓரளவுக்கு பார்த்தது இல்லை. ஸோ ஐ ஃபீல் லைக் பீப்புள் இந்த மேட்சுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எல்லா பிக் டீம்ஸும் லைக் இதுக்கப்புறம் யாரெல்லாம் பிக் 6 டீம்ஸ் அட்லீஸ்ட் சொல்றேன் யாரெல்லாம் செல்சியோட ஆடுறாங்களோ ஐ ஃபீல் லைக் தே வில் டேக் கன்சர்வேட்டிவ் அப்ரோச் இதுக்கப்புறம். பிகாஸ் இதுக்கு மேல எல்லாரும் ஸோ கொஞ்சம் இதுக்கு மேல இப்படியுமே எல்லாருமே திருப்பி ஆடினாங்க அப்படின்னா ஐ ஃபீல் லைக் செல்சி வந்து இந்த சீசன் மட்டுமே பாருங்க எல்லா பிக் 6 டீம்ஸோடயும் செல்சி டென்ட் லூஸ் லைக் தேவ் ட்ரான் ஆர் வின் புரியுதா. ஸோ அதனால ஐ திங்க் பீப்புள் நீட் டு லைக் அக்செப்ட் த ஃபேக்ட் தட் அது வந்து லாஸ்ட் சீசன் செல்சி இஸ் கைண்ட் ஆஃப் பேக் வேர் தே லைக் யூ நோ லைக் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேள்வி கேட்கலாம்னு நான் ரெண்டு பேர்த்தையுமே அனிருத் அண்ட் டு பிரசன்னா ஐ திங்க் we had a discussion about Enzo 2 weeks முன்னாடி 3 weeks முன்னாடி வந்து we said Enzo அந்த டீமுக்கு என்ன பண்றான் அப்படின்னு. only today I was able to see என்ன பண்ணான்னு. seriously the first 45 minutes was Enzo running the show. Twitterல I didn't understand ஏகப்பட்ட பேர் என்சோ கிரிட்டிசைஸ் பண்ணி should go off டேய் அவன் தான்டா ரன் பண்ணிட்டு இருக்கான். நீங்க உண்மையா ஃபுட்பால் பாக்குறீங்களா இல்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்.
இல்ல என்ன விஷயம்னா என்சோ மேல ஒரு கிரிட்டிசிசம். நான் வந்து ஐ எம் ஹைப்பர் கிரிட்டிக்கல். நான் நீங்க சொல்ல இந்த பாட்லயே நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஐ எம் ஹைப்பர் கிரிட்டிக்கல் ஆன் என்சோ பிகாஸ் நான் என்சோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இஸ் வேர்ல்ட் கிளாஸ். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வில் ஹோல்ட் him to that standards and I will judge him on that standards. இவன் வந்து இதை வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நார்மல் டே. இன்னைக்கு அவன் கோல் போன ஃபர்ஸ்ட் அந்த சில்வா கோல் போனதுக்கு காரணமே என்சோ தான். இன்னைக்கு எப்படின்னா அவன் தான் ஃப்ரீ கிக் வின் பண்ணுவான், ரீஸ் ஜேம்ஸ் அந்த ஃப்ரீ கிக் எடுப்பான், அங்கேருந்து கார்னர்ல கோல் அடிப்பானுங்க. ஸோ the thing is he creates space for himself very easily. பட் அவன் அப்பப்போ என்ன விஷயம், ஏன் உங்க செல்சி ஃபேன்ஸ்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆர் எனி ஃபிரான்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்கன்னா, ஒரு மொமெண்ட்ரி லேப்ஸ் இருக்கும், ஒரு பிரெயின் டெட் டிசிஷன் நடுவில் எடுப்பான். அது வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதை காமிச்சிடுறாங்க. பட் எனக்கு அகைன் இப்பதான் ஒரு அளவுக்கு கம்போஸ்டா இருக்கேன். அனிருத், எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த வேர்ல்ட் கிளாஸ்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஓகேவா? என்சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து செல்சில ஆடுறான், ரைட்டா? இதுக்கு முன்னாடி எங்க ஆடிட்டு இருந்தா பென்ஃபிகாவா? ஆமா. எப்படி வேர்ல்ட் கிளாஸ் நீ சொல்ற? இல்ல எனக்கு எந்த பாராமீட்டர்? அவரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவரு ஹோல்ட் பண்றேன்னா சொன்னாரே தவிர இஸ் வேர்ல்ட் கிளாஸ் அவர் சொல்லியே. I'm holding him to world class standards. Okay, so you don't call him. Okay. Call him world class yet. See, the thing is he has that potential. He can reach definitely that potential and he's delivering game after game and he makes mistakes and he makes mistakes where நம்ம நிறைய क्वेश्चन பண்ணுவோம் அவனை. அதனால தான் நான் வந்து அவனை அவுட்ரைட்டா வேர்ல்ட் கிளாஸ்னு சொல்லுவேன். இப்போ நீ என்கிட்ட கேட்டனா பால்மரும் வேர்ல்ட் கிளாஸ் பொட்டன்ஷியல் தான் நான் சொல்லுவேன். இப்ப எல்லா டீம்லயுமே எல்லாருமே வேர்ல்ட் கிளாஸ், பிக் 6ல எல்லாருமே வேர்ல்ட் கிளாஸ் பொட்டன்ஷியல் தான் இருக்கு. இல்ல எங்க டீம்ல உங்களை நாங்க சேர்த்துக்கவே இல்ல. நீங்க உள்ள வராதீங்க தயவு செய்து. இந்த சாரி பிக் ஃபைவ். எப்பா நான் கமெண்ட் இருக்கேன்ல, அந்த மாதிரி நீ கமெண்ட் இருக்கலாம்ல. இன்னைக்கு அவங்க நல்லா விளையாடி இருக்காங்க, பேசலாம், நம்ம பேசலாம். சில பேர்லாம் அவுட்ரைட் எனக்கு தெரியுறாங்க. நீ வந்து காய்சேடோ, என்சோ அண்ட் பால்மர் இந்த டீம்ல எடுத்தேன்னு வச்சுக்கோ. நான் ஏன் பால்மரை வந்து வேர்ல்ட் கிளாஸ் பொட்டன்ஷியல்னு சொல்றேன்னா, இஸ் நாட் வேர்ல்ட் கிளாஸ். வேர்ல்ட் கிளாஸ் பொட்டன்ஷியல் சொல்றேன்னா அவன் டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு இடத்துல ட்ரிபிள் 5-6 பேர் ட்ரிபிள் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் இல் மிஸ் அ ஷாட். அந்த மாதிரி எனக்கு வந்து முட்ரிக் கூட காமிச்சதுல. நான் முட்ரிக் வந்து இன்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கேன், நான் வேர்ல்ட் கிளாஸ் பொட்டன்ஷியல்னு. சோ தட் இஸ் a difference. பேச முடியாது இப்போதைக்கு பேசுற மாதிரி எதுவும் செய்யலையே. நான் பேசுறதோட பண்டிஸ்லாம் வேர்ல்ட் கிளாஸ் பொட்டன்ஷியல் ஃபாஸ்டா ஓடுவானா, நான் சொல்றேனே இது வந்து போயிட்டு நீ ஒலிம்பிக்ஸ்ல ஓடிக்கோ, இங்க வந்து மேட்ச் ஆடு எனக்கு, அதுதான் நான் சொல்லுவேன். நீ வந்து வேர்ல்ட் கிளாஸ் பொட்டன்ஷியல் கண்ணுல காட்டணும். எனக்கு இவங்க யுனைட்டெட்கா ஆடணும்னு ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி தான் இது பேசிக்கலி. அதான் எனக்கு கண்ணுல காட்டுறாங்க, எனக்கு தெரியுது. இவன் வந்து அந்த ஒரு ஃபேசட் ஆஃப் கேமை தவிர்த்து அவங்க கிட்ட மல்டி ஃபேசட் ஆஃப் கேம்ஸ் இருக்கு. அதை வந்து அவங்க எடுத்து he should run the game. ஸோ எனக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் காம் டவுன் இருக்கேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் டு பி ஆனஸ்ட் தேன் ஹாப்பி. பிகாஸ் சிட்டியோட எவ்வளவு இது வந்து தெனாவட்டு, இது வந்து கொஞ்சம் தெனாவட்டு தெரியல. லைட்டா அப்படியே ஓடுது. அதான் செல்சினா பேக் இல்லங்க, பேசிங்க. டிராப் பண்ணிருக்கோம், அகைன் மிஸ்ஸிங் சான்சஸ் அதெல்லாம் இருக்கே தவிர எனக்கு வந்து அட்டாக்ல இன்னைக்கு பிரச்சனையே நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். எனக்கு டிஃபென்ஸ்ல தான் இன்னைக்கு பிரச்சனை. டிஃபென்ஸ்ல என்ன பிரச்சனைனா, அந்த சில்வா வந்து கோல் அடிச்சத மம்பதையெல்லாம் ஒரு கோலே விட்டுட்டான். ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கிட்டான் 1-1 அப்படின்னு. அவனே அவனுக்கு கேன்சல் பண்ணிக்கிட்டான். ஸோ எனக்கு அந்த மொமெண்ட்ரி லேப்ஸ்லாம் இல்லாம, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிட்டே இருந்து நான் அந்த மொமெண்ட்ரி லேப்ஸ்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டு டீமுமே டிஃபென்சிவ்லி கொஞ்சம் சுமாரா தான் இருந்தாங்க இன்னைக்கு. ரெண்டு டீமும் டிஃபெண்ட் பண்றதுக்கு சிட்டிக்கு பேசுறோம்ல, டியாஸ் வாஸ் வெரி புவர் டுடே. டியாஸ்ல எல்லாரும் ஒண்ணு பெருசா பண்ணல. அவங்க லெஃப்ட் பேக்ல அவுட் பொசிஷன் ஆடுறாங்கிறது க்ளீனா தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. ஆக்சுவலா அக்காஞ்சி தான் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. அவங்க மூணு பேர்ல அக்காஞ்சி தான் நிறைய ரெக்கவரி பேஸ்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஸ்டெர்லிங் பத்தி நீ பேசிக்கோ பிரச்சனை, நான் பேசல. ஏன்னா ஸ்டெர்லிங்க்கு தனியா ஒரு 10 நிமிஷம் கூட பேசலாம். அவ்வளவு நாளா அவன் கரியர் பேஸ்ட் கேம் மாதிரி ஆடினான் அவன். I was thinking எப்பவுமே when Sterling went to City and when he was playing against Liverpool, every game he flopped. Every single game he flopped against Liverpool when he was a City player. ஒரு கோல் கூட அடிச்சது இல்ல லிவர்பூல் அகைன்ஸ்ட். ஒண்ணு கூட இல்ல. I don't think so. இல்ல பர்ஃபார்மே பண்ணது இல்ல. கோல் விட்டுருங்க, பர்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. ஆமா, even if you don't perform, எங்கயாவது ஒரு டாப் அண்ட் கோல் எங்கயாவது மாட்டல. அது கூட இல்ல. இன்னைக்கு வந்து I felt he wanted to prove a point. I don't know for what reason, but he tormented, அதாவது he didn't go past Walker once கூட, but he tormented Walker like anything. வாக்கருக்கு தெரியல. நிறைய வாட்டி என்னங்க சொல்றீங்க, டோப்பு 4 வாட்டி எதுக்கு ஆடுவான் இன்னைக்கு ஸ்டெர்லிங் வந்து வாக்கருக்கு என்ன பண்றதே தெரியல. அவன் வந்து ஒரு டோஸ்ட்லயே இருந்தான். 2-3 வாட்டி வென்ட் பாஸ்ட் ஹிம் ஆல்சோ. ஒரு புறா when he'll go past and he'll do a cross and he'll go to cross, அதெல்லாம் பேச விரும்பல. ரொம்ப மைன்யூட் டீடைல்ஸ்லாம் போதல. பட் ஸ்டெர்லிங் had his best game I've seen in a Chelsea shirt.
இல்ல ஸ்டெர்லிங் வந்து இந்த சீசன்ல இருந்து he has been consistently doing well. எப்போ செல்சியோட worst performance Probably shining bright light ஸ்டெர்லிங் and இன்னைக்கு probably வந்து நடுல expected out of him to put இல்ல அவன் தானே சீனியர் பிளேயர். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த டீம்ல மொத்தமா இருக்கறதே அவனும் சில்வாவும் தான் சீனியர் பிளேயர்ஸ். சில்வா ஐ டோன்ட் திங்க் he has like complete command of English yet. சோ அது வந்து இப்ப ஸ்டெர்லிங் மேல வந்து நிறைய வந்து அந்த ஓனர்ஸ் இருக்கும். அவன் தான் வந்து சீனியர் பிளேயர், மூணாவது பெரிய கிளப் காட்டுறான் அவன் ஆக்சுவலா. அந்த ஓனர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஸ்டெர்லிங் மேல. குட் குட் குட். எவ்வளவு ஐரானிக் என்னன்னா அந்த two players, the best players or players who are discarded by Man City, Cole Palmer and Sterling. அதான் ஐரானிக். எனக்கு பர்சனலா had a good game. No, I don't think எனக்கு பர்சனலா பெஸ்ட் மிட்ஃபீல்டர் தான் கேலகர் தான். கேலகர் பேய் மாதிரி ஆடுனா இன்னைக்கு. அது பெரிய டீமோட பக்கத்து வச்சிருவாங்க. போயிட்டு நீ போய் ஒண்ணும் இல்ல அவங்கள போய் உயிரை வாங்க போயிட்டு அப்படியே வந்து ஈ மாதிரி ஒட்டிக்குவாங்க மேல போயிட்டு. செம்மையா ஆடுனா. No, I saw Gallagher last season and Klopp வந்து internal talks was Klopp desperately wanted Gallagher. எனக்கு அவன் என்னடா பண்றான்னு அவனை கேக்குறான்னு எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. But Gallagher didn't want to come. The same with Mount. Mount can rot in hell. The way I see him playing at United, I don't care. But அவன் வந்து Klopp particularly is called காண்டு. அது எனக்கு புரியவே இல்லை. இவனை போய் எதுடா கேட்டுட்டே இருக்க. But this season I can see why Klopp wanted Gallagher so much. Liverpool were ready to play 45-50 million for Gallagher. Same with us also. இப்போ நம்ம வந்து ஒரு சில இதுக்கு முன்னாடி ஒரு சில வீக்ஸ் முன்னாடி பேசணும். ஐ திங்க் ஆர்சனல் இல்ல லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக்கெண்டோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து சிட்டி அடிக்கிறது இதுதான் ஒரே வழியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மிட் பிளாக் தான் சொன்னோம். இந்த மாதிரியும் சிட்டி கூட ஆடலாங்கிறத எனக்கு செல்சி காமிச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. யூ டோன்ட் ஹேவ் டு ஆல்வேஸ் செட் பேக். நீ பயப்படணும் எவ்ரி சிங்கிள் டைம் பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. You can play your game and still find faults multiple times la bro. The way I disagree with you. The way I feel இன்னைக்கு வந்து பெப் வந்து அவன் தள்ள மண்ணலி போட்டுட்டான். This is definitely not a 4-4 game. செல்சி 4 கோல் போட்டது ஏன்னா சிட்டி அவனை பயங்கரமா அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. பட் செல்சி டிஃபென்சிவா இருந்திருந்தா இது ஈஸியா they could have converted back to a win. அவங்க வந்து அந்த 2-2 இருக்கும் போதே they could have killed the game. அவங்க இன்னும் கொஞ்சம் இதுவா இருந்திருந்தா இது வந்து கண்டிப்பா ஒரு 4-4 கேமே கிடையாது. Very surprising that City's midfield இல்ல இன்னைக்கு. டேய் எங்கடா போறீங்க ரெண்டு மூணு பேர் எல்லாரும் ஓட்டான முன்னாடி. ராட்ரி தான் இன்னைக்கு அசா மோசமா ஆடுனான். ராட்ரி ரொம்ப மோசமா ஆடிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது ரொம்ப எடுத்த டிஎஸ் தான் இருக்கலே மோசமா. ரூபன் டிஎஸ். இல்ல மிட்ஃபீல்ட். ஓ மிட்ஃபீல்ட். ராட்ரியோட கோவச்சிச் ஆடி இருந்தான் இன்னைக்கு. அவங்க மேட் இல்ல I actually thought Kovacic தான் கடைசில வந்து வின்னர் போடுவான் செல்சி அகைன்ஸ்டா அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் அப்படி நினைச்சேன். நானும் அப்படி தான் நினைச்சேன். சீரியஸா நினைச்சேன். கோல்ட் பாமர் அடிச்சிட்டான். நான் வந்து செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல 2-3 போயிட்டு சிட்டி had like 4-5 chances where they literally and நம்மளோட செல்சியோட ரைட் சைடுல they literally bombarding. நான் தடம் அவனே இப்ப சொல்லி மேட்டர் ஆஃப் டைம் பட் எப்படியோ we hold on. அதுக்கு அப்புறம் 3-3 மறுபடியும் 3-4 சோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். இன்னைக்கு ஆக்சுவலா நான் தான் சொல்ல வந்தேன். நீ அடிக்கணும் அப்படின்னா உண்மையான மிட்ஃபீல்டர் செல்சில கைசரா தான் அடிக்கணும். எல்லாரும் எதுக்கு ரொம்ப கமிட்டடா இருந்துச்சு. he had a solid half the first half. second half like he didn't know what to do. எல்லாரும் ஓடுறாங்க. அவன் மட்டும் என்ன பண்ண முடியும்? இல்ல எனக்கு என்னன்னா பர்சனலா நான் பிரைட்டன்ல இருந்துச்சு. லைக் வந்து ரொம்ப டச் டைட்டா இருந்தா you easily get turned ல. லைக் ரொம்ப போற மாதிரி ஒரு ஃபீலிங். ரைட். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கோல் அங்கே தான் வந்துச்சு. ஹாலண்ட் அவ்வளவு தூரம் போணும்னு அவசியமே இல்ல. he could have stood back a bit. ரைட். சோ அதுக்கு ஹாலண்ட் பத்தி பேசுறப்ப ஒரு விஷயம் வந்திருக்கு. for a big guy Haaland falls down like a toddler walking for the first time for the penalty. நம்ம வந்து stand up comic to the show இன்னைக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பெனல்ட்டியா அதே போல் வாக்கர் ஹேண்ட்பால் அது ஹேண்ட்பாலா அது என்ன டிசிஷன் வந்திருக்கணுமா நீங்க சொல்லுங்க. பெனல்ட்டி தான அது. handball even if it was a handball it's outside the box. outside of the box. on Haaland என்ன பொறுத்த வரைக்கும் it is definitely a penalty. definitely எனக்கு பெனல்ட்டி இல்லங்க. இப்படி எல்லாம் ஆனா கேம் அவ்வளவுதான் ஆடவே வேணாம். இது சொல்றீங்க ஹாலண்ட் சொல்றியா இல்ல வாக்கர் தி பெனல்ட்டின்றியா? ஹாலண்ட் வாக்கர் தி அவுட்சைட் தி பாக்ஸ் ப்ரோ. வாக்கர் பேச்சே இல்ல. ஹாலண்ட் என்ன சொல்றீங்க? பாமி பெனல்ட்டி. ஏனா I repeatedly defended saying you don't have to pull the shirt. You run with the player. You try to disrupt the opponent by running with the player, by using your shoulders. You have the rule. Use your shoulder. In the area full use பண்ணலாம். You are showing it to everyone that நான் சட்டை புடிச்சு இழுத்தேன்னா I can get away with it.
you are disrupting the opponent from doing something with the ball. Simple. இத்தனைக்கும் பண்ணவே தேவையில்ல. தியாகோ சில்வா எலக்ட்ரிகுலேட் பண்ணிட்டாரு. He didn't even need to do that. So see, ஆனா இது வந்து எல்லா டீமும் கொடுக்கப்படுமா தெரியாது. கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அதுதான் பாயிண்ட். சின்ன சிச்சுவேஷன். Should it be given? Yes, it should be given. அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குக்கரை புடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இட் வாஸ் லைக் மினிமல் கண்டக்ட். குக்கரால அப்படி யோசிச்சாரு எப்படி காம்பன்சேட் பண்ணலாம்னு. பட் ஒரு மாதிரி no, both of them pull the shirts. I agree. And Twitter la வந்து it shouldn't be given. No, it should be given. தெளிவா புடிச்சு இழுத்த நிப்பாட்ட பார்த்தான். penalty box நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தியாகோ சில்வா கோலுக்கு கூட கூக்குறலாம் ஹெல் ராட்ரி பேக் அது இருந்துச்சு. அது பெருசால இல்ல கௌதம். இல்ல பெருசா இல்ல. அதான் சொல்றேன். that is acceptable. அதான் சொல்றேன். that is like not hold, like kind of blocking the run mari, like kind of blocking Rodri to. So like, it's for me it's a pen. It should be given. It is given for City na. It should be given for everyone. It should be given. அவ்வளவுதான். தினேஷ் மணி சொல்லிருக்காரு பாரு. எப்ப கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தினேஷ் மணி சொல்லிருக்காரு. It will be given if it is oil. நீங்க சிட்டி நீங்க அங்க சைடா கருப்புல இருக்க ஒரு டீம் போட்டு நியூ கேஸ்ல சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டேம் நடக்க நம்ம ஃபுட்பால் டீம்ஸ் பத்தி மட்டும் பேசுவோம். WWE மட்டும் வேண்டாம். கார்த்திக் too many injuries bro அப்படின்றான். வேண்டாம். இல்ல அந்த எக்ஸ்கியூஸ் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் லீக் ஆறாங்க. அத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்து இந்த பொசிஷன்ல இருந்துகிட்டு இந்த ஃபேன்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணலாமா அவனை? அதெல்லாம் பாக்கிறதுக்கு நியூகாஸ்லுக்கு வருவோம். இப்ப இந்த கேம் சிட்டி செல்சி கேம் பேசி முடிச்சிட்டோமா? அடுத்த கேம் போவோமா? அப்படியே நம்ம அடுத்த கேம் ஆர்சனல் வந்து பெர்ன்லியோட 3-1 பேக் டு பேக் அடி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து சந்தோஷமா உட்கார்ந்திருக்காரு ஒருத்தர். போன மண்டே அந்த மேட்ச் ஆக்சுவலா அதை பத்தி நம்ம பேச முடியல. செல்சி vs டாட்னம் 4-1. இந்த கேமை பத்தி நம்ம வந்து செல்சி டாட்னம் ஃபேன்ஸ் கிட்ட கேட்கும் முன்னாடி நியூட்ரல்ஸ் கிட்ட கேட்போம். மணி your opinion on that game பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கேம்? ஏங்க அந்த ஒப்பீனியன் கேம்ல விடுங்க. எனக்கு இன்னமும் புரியல. அங்க அந்த அவனுங்க போட்டு 2 ரெக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் அவன் அந்த எங்கேஜ் பண்ண டாக்டிக்ஸ் ஆஃப்லைன் நின்று அது எதுக்கு அப்ரிசியேட் பண்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. He's a genius. நமக்கு புரியாது. மணி you finish but I'll say why. என்ன பொறுத்த வரைக்கும் it is utter foolishness. செல்சி நல்ல கோல் போட்டாங்களா? they took their chances, they really played well சூப்பரா. அதெல்லாம் ஐம் நாட் இதுவே பண்ணல. நான் டிஸ்பியூட்டே பண்ண மாட்டேன். பட் அந்த ஸ்பர்ஸ் எங்கேஜ் பண்ண டாக்டிக்ஸ் இட் இஸ் அட்டர் ஃபூலிஷ்னஸ். அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். பட் அந்த கேமை பார்க்கும்போது நான் தான் சொன்னேன் செல்சி வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனா ஹை ஸ்கோரிங் கேமான்னு எதிர்பார்க்கல. பட் 4-1லாம் எதிர்பார்க்கல நான். இட் வாஸ் கிரேட் வின் ஃபார் செல்சி. ஸ்பர்ஸ் அடி வாங்கின சந்தோஷம் தான். இந்த வாரம் சரி போன வாரம் சரி. என்ன பாருங்க மணி என்ன பாருங்க. கௌதம் செல்சி ஸ்பர்ஸ் கேம் அதுல என்ன சொல்ல வந்தேன்னா there's two things to it. One, you die going with your philosophy and we've spoken about it numerous times, but that is with 11 players. அதை நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது நான் பேசுறேன் நீ பேசு. ரெண்டாவது he's going to employ his tactics if he decides he needs his players to do it, not with Eric Dyer and with whoever played the இத 2 வாரத்துக்கு முன்னாடி நான் எரிக் டென்னக் பத்தி சொன்னதுக்கு என்ன திட்டுனீங்க? come on மணி என்ன திட்டுனீங்க? he needs his players ன்னு சொன்னதுக்கு நீ கௌதம் இதே வார்த்தையை நான் சொன்னேன். அவங்க இல்ல அவர் அத சொல்லவே இல்ல. அவர் கிரிட்டிசைஸ் தாங்க பண்ண வராரு. அவர் கிரிட்டிசைஸ் தான் பண்ணாரு. நான் கிரிட்டிசைஸ் தான் பண்றேன். I am trying to say if you want to play your own system அது அப்படியே சுகர் கோட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்றது. அது பரவாயில்லமா ஆன்சி மேட்மா நீ மாமா நீ ஏதாச்சும் பேசுமா பண்ணனும்னு கிளப்பி விட்டுறவா? சரிங்க கிரிட்டிசைஸ் பண்றது நான் இருக்கேன். நீங்க எல்லாம் பேசுங்க. உங்களோட ஒபினியன்லாம் சொல்லுங்க. நான் என்னோட No, but this is what I will see. He played the line. He could have caught out Chelsea with it, but he didn't have the players to do so. அவ்வளவுதான். That's why they bypassed the offside line easily. That's basically it. And actually 3 chances வந்துச்சு. So it was not that bad of an idea, but it was not that bad of an idea because நீங்க அவங்க கொடுத்த சான்ஸ்ல எப்படி அவ்வளவு ஹை லைனை எப்படி பிரேக் பண்ணனும்னு தெரியாம முட்டாள்தனமா ஆடுனீங்க நீங்க. அவ்வளவுதான். ஐயோ அதுதான் உண்மை. வேற எதுவுமே கிடையாது. ஜாக்சன் அந்த ஃபர்ஸ்ட் அடிச்சதுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் முதல்ல இருந்தா ஏனா because but first வந்து hopefully copyright straight ஆகாது. It's the history of the Tottenham.
It's the history of the Tottenham. இத பத்தி பேசணும்னு எடுத்து ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கான் அந்த பையன். அதுதான் இருக்கிற எல்லா சான்ஸும் வந்து விட்டோம். மறுபடியும் 1-1 ஏன்னா வந்து எப்படியோ ஜெயிச்சா போதும் இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல. 2-1 பரவாயில்ல, லாஸ்ட் மினிட் பெனல்டி எப்படியோ 2-1 பரவாயில்ல. பட் ஒன்ஸ் we scored 2-1 it was only a matter of time. floodgates அப்படியே ஓபன் ஆயிடுச்சு. they held their high line and Sterling மாத்தி was getting down that side. Sterling Gallagher வெச்சு நல்லா ஃபன் பண்ணிருந்தாங்க. Sterling இந்த சைடு, குக்கடால அந்த சைடு. எனக்கு அதான் தோணிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரியான நீங்க இது வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட ஆடி இருந்தாங்கன்னா அவனையே வந்து ரவுண்டு கட்டி அடிச்சிருப்பான் 4 கோல். ஆமா, எனக்கு அதுதான் வந்து என்னடா இந்த செல்சி பசங்க என்னடா பண்றாங்க அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு எனக்கு. என்ன பாயிண்ட்னா இதுல கௌதம் சொன்னது இதே கிறிஸ்டியன் ரொமேரோ இருந்து எரிக் டயர் ரெட் கார்டு வாங்கி போயிருந்து இந்த டாக்டிக்ஸ் எம்ப்ளாய் பண்ணியிருந்தாலும் ஸ்டெர்லிங் பண்ண ரன்னோ குக்கர்லா பண்ணோ ரொமேரோனாலாம் காட்ட பண்ண முடியாது. அந்த ஸ்பீடை வச்சுட்டு அந்த ஹைலைன்ல இருந்துலாம் அந்த ஸ்பீட்ல எதுவுமே பண்ண முடியாது. Yeah, that's true. Yeah, so கார்த்திக் ஒரு மறுபடியும் டாட்டன்ஹாம் ஃபேனாக மாறிவிட்ட கார்த்திக் இப்பொழுது தனது ஒப்பீனியனை சொல்லுவார் இந்த கேமை பற்றி. இது நானும் 1-1 கொத்திட்டு டிராவ் எடுத்துட்டு போயிருக்கலாமோ 9 பேர் வச்சுட்டு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு. இல்ல இது நான் வந்து இப்பதான் மணி ப்ரோ மேல வன்மத்தை கக்குவேன். கோப்பனேகனோட 10 மணி இருக்கப்போ பஸ் போட்டாங்க, என்ன ஆச்சு? மேட்ச் தோத்துட்டாங்கல்ல. ஆமா ப்ரோ, அதான் சொல்றேன். இல்ல பிரச்சனை வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா அவங்க கோப்பனேகனோட 3-3 இருக்கிறப்ப பஸ் போட்டப்ப டைம் எவ்வளவு இருந்துச்சு? இல்ல அவங்க ஆஃப் டைம்ல இருந்தே அவங்க 10 மணி ஆனதுல இருந்தே பஸ் தான் போட்டாங்க. நீங்க வேணா பாருங்க. நீங்க 9 மணில இருந்தீங்க, இதுக்கு ஹைலைட். ஆமாப்பா, இல்ல அததான் சொல்ல வர. இல்ல பிரச்சனை என்னன்னா எனக்கு வந்து இவர் சொன்ன மாதிரி தான், கௌதம் ப்ரோ சொன்ன மாதிரி தான். ஹான்ஸ் வந்து திஸ் இஸ் ஹவ் ஹி வாண்ட்ஸ் டு பிளே, அவ்வளவுதான். புரியுதுங்களா? எங்களோட பெரிய பிரச்சனை என்னன்னா டூ மெனி மேனேஜர்ஸ் நாங்க எம்ப்ளாய் பண்ணிட்டு அவங்களோட பிலாசபில ஃபுல்லா வந்து இப்போ காண்டே எம்ப்ளாய் பண்றேன்னா அவன் பஸ் தாங்க போடுவான். அப்போ வந்துட்டு நீங்க வந்து ஏன் வந்து பாட்டம் ஆஃப் டீம்ஸ் கூடலாம் அட்டாக் பண்ணி ஆடுங்க, பிக் டீம்ஸ் கூடலாம் வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆடுங்கன்னா அந்த மாதிரிலாம் பிலாசபி வந்து டீமுக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்ற முடியாது. பஸ்ஸுனா பஸ் தான் எல்லாரும் கூடியும். முரினியா கூட இதே மாதிரி தான். சேம் வித் ஆன்ஸ், லைக் டைனா டை, அவ்வளவுதான், இப்படிதான். ஸோ அந்த எனக்கு வந்து நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு வந்து ஆன்ஸ் அந்த டாக்டிக்ஸ் எம்ப்ளாய் பண்ணதா பிரச்சனை இல்லை. ஏன்னா பர்சனலா இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஐ லைக் மேனேஜர்ஸ் லைக் தட். எனக்கு பிஎல்சா, கிளாப், கொஞ்சம் மொரிஷியஸ் சாரி, இந்த மாதிரி மேனேஜர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆன்ஸும் அந்த வகையில் இருக்காரு. ஸோ அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி பிலாசபி மேனேஜர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் நம்புறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட்பால். ஆனா எனக்கு மெயினா பிரச்சனை என்னன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே வி லாஸ்ட் டர்பி அகைன்ஸ்ட் அவர் ரைவல்ஸ். இதை வந்துட்டு எதுக்கு வந்து எல்லா மீடியாவும் வந்து பிரைஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமா புரியும். எனக்கு வந்து அது எனக்கு என்னோட மெயின் கிரிட்டிசிசம் அதான். நீங்க வந்து டாக்டிக்ஸ் லைக் நீங்க வந்து லைக் என்ன சொல்றது, இது வந்து பிரேவ் நைவ் அதெல்லாம் கூட விட்டுருங்க. அதை எம்ப்ளாய் பண்ணா ஏதோ ட்ரை பண்ணா அதெல்லாம் கூட விட்டுருங்க. ரிசல்ட் பேசிஸ்ல மட்டுமே நீங்க அனலைஸ் பண்ணாலும் why are you saying it's like இந்த ரிசல்ட் வந்து இட் அஃபெக்ட்ஸ் செல்சி மோர் தென் டாட்னம் அப்படின்னா பாயிண்டே இல்லை. எப்படி அஃபெக்ட் பண்ண எனக்கு புரியவே இல்லை. நாங்க தான் இப்போ 10 பேர் இன்ஜுரி ஆகி கிடக்குறோம், சீசனே முடிகிற போற அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். செல்சிக்கு எதுக்கு பாருங்க, இந்த அடுத்த வீக் வந்து செல்சி 4-4 சிட்டியோட ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வை லைக் மீடியா இஸ் லைக் ட்ரைங் டு ஸ்பின் திஸ் நரேட்டிவ் அபவுட் லைக் நோ அந்த ரிசல்ட் அது நடந்தது எல்லாமே வந்துட்டு ஐ ஃபீல் லைக் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அஸ் அ ஃபேன் லைக் ஸ்பர்ஸ் ஃபேனா நாங்க இதெல்லாம் சொல்லலாம், புரியுதுங்களா? இது வந்து எல்லா ஃபேன்ஸும் வந்து ஒரு மாதிரி வந்து தோத்தா முட்டு கொடுக்குறது தான். ஸோ ஃபேன்ஸ் பண்றது தப்பு இல்லை. ஃபேன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஆர் கோனா ப்ரொடெக்ட் தி கிளப். ஆனா மீடியா அது பிளஸ் நான் ஐ ஈவன் சே ஸ்பர்ஸ் மீடியா சொன்னா கூட ஓகே, ஏன்னா கிளப்ல இருந்து நெரேட்டிவ் வருது இதெல்லாம் பண்றாங்கன்னு. ஐ டோன்ட் நோ வை அதர் மீடியா வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. எனக்கு என்னோட மெயின் பிரச்சனை தான். ஐ டோன்ட் நோ வை தே ஆர் ட்ரைங் டு சப்போர்ட் திஸ் ஹோல் திங். அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதை சொன்ன மாதிரி தான் லண்டன் டர்பி செல்சி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நல்லா ஆடுறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே தேவர் லைக் 11th or 12th இருந்தாங்க, ஒரு 10th. ஸோ நாங்க டாப்ல இருந்தோம். வி ஷுட் ஹாவ் த கரேஜ் டு கோ அண்ட் டேக் ஆன் தம். எங்களோட ஹோம் வேற. அண்ட் நான் திருப்பி சொன்ன மாதிரி திருப்பி அன்னைக்கு சொன்னேன், பிளே த கேம் நாட் த கேஸ் என்ன, அண்ட் வி பிளேட் இட் எக்ஸ்ட்ரீம்லி ராங். ஸோ மெயின் பிரச்சனை அதுதான் எங்களுக்கு. அந்த ஹோல் கேம்ல ஐ டோன்ட் நோ லைக் இப்போ செல்சி ஃபேன்ஸ் தான் சொல்லுவாங்க செல்சினால தான் வந்து இது பண்ணாங்கன்னு. ஐ ஃபீல் லைக் வி ஜஸ்ட் பாட்டில்ட் இட், அவ்வளவுதான், சிம்பிள் ஆஸ் தட். நான் அந்த மேட்சை 2 தான் ரீப்ளே பார்த்தேன். 25th மினிட்ல போரோ வந்து ஒரு மிஸ்கிக் அடிப்பான், அது மூலமா ஜாக்சனுக்கு ஒரு 1-on-1 சான்ஸ் வர விக்காரியை சேவ் பண்ணுவோம். அந்த மூமெண்ட்ல இருந்து we lost it entirely. அதுல இருந்து you guys have struck gold with Vicario, man. Fantastic goalkeeper, fantastic. The season இது வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் best when he signed itself, I told you they've gotten a gem for what 18 million or 17 super goalkeeper. 17 million. So incredible purchase.
ஸோ அதுதான் அந்த மூமெண்ட்ல இருந்து எங்களால 2 பாஸ் போட முடியல. எங்க பிலாசபி மொத்தமா போச்சு. பிளேயர்ஸ் வந்து மொத்தமா கண்ட்ரோல் விட்டுட்டாங்க. தே பிகம் டூ எமோஷனல். டாக்கிள் போட்டுட்டே இருந்தாங்க. அண்ட் ஐ டோன்ட் ஈவன் நோ லைக் அந்த உடோகி ஃபர்ஸ்ட் டாக்கில் எல்லாரும் ரெட்டுங்கிறாங்க. எனக்கு பர்சனலாக ரெட் இல்லை. பட் தென் ரெட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஐ அக்செப்ட். பிகாஸ் அது வந்து எனக்கு லைட்டா வந்து அந்த கர்டிஸ் ஜோன்ஸ் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஜோன்ல இருந்துச்சு. ஸோ அதனால இஃப் இட்ஸ் கிவன் ரெட், நான் வந்து அந்த கர்டிஸ் ஜோன்ஸ்க்கு ஏதாவது சொன்னேன். இட் லுக்ஸ் லைக் ஆரஞ்ச். கொடுத்தாங்கன்னா தப்பு, லைக் கொடுத்தாங்கன்னா நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். அட் எண்ட் ஆஃப் த கொடுக்கலனாலும் ஐம் நாட் இது. ஏன்னா ஹி டிட் மீன் இட் அட் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா ரொமேரோ மீன் பண்ணியா ஃபவுல் பண்றான், அது ஃபவுல் ஆகுது. இல்ல அதான் சொல்ல வரேன். என் தலைவன் பண்ணானே, அவன் வேண்டே தான் பண்ணான். என்ஜோ ஃபெர்னாண்டஸ் மேல வேண்டே தான் பண்ணான். எல்லா யார் இல்லை இந்த ஒரு மூமெண்ட்ல நீங்க யார வேணா பாருங்க, ட்விட்டர் ஃபுல்லா பர்சன்ஸ் எல்லாரும் ரொமேரோ வச்சு செஞ்சாங்க. பிகாஸ் this is not the first time, this is not the second time, this is not the third time. He is doing it consecutively. ரொம்ப மோசமா இருக்கு. ரெட் கார்டு கூட லைக் ரெட் கார்டு அந்த எனக்கு அந்த இது கூட இல்ல. அவன் பிளேயராவே அப்படிதான் கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னன்னா எல்லா பிக் கேம்ஸ்லயும் he is the one who always like does something for opponents. ஆர்சனல் கேம்லயே அவன் தான் பண்ணான். போன வருஷம் சாம்பியன்ஸ் லீக் எல்லா கேம்லயும் அவன் தான் பண்ணான். லைக் இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் எல்லாத்துலயும் அவன் தான் பண்ணான். லைக் at the end of the day நாங்க உன்னை இவ்வளவு ரேட் பண்றோம்னா பிகாஸ் யூ ஆர் த பெஸ்ட் டிஃபெண்டர். நீ அதுக்கேற்ற மாதிரி ஆடணும். தட்ஸ் வை இப்ப எல்லாருமே ஒட்டுமொத்தமா நரேட்டிவா மாத்திட்டாங்க. லைக் வாண்டவன் இஸ் பெட்டர் தென் ரொமேரோ பிகாஸ் வாண்டவன் வந்து நிறைய இது பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு. பிகாஸ் அன்னைக்கு மேட்ச் லிட்டரலா ரொமேரோ ஸ்டார்ட் பண்ணதா மொத்தமா எல்லாமே மாறிச்சு. அது வரைக்கும் ஐ டோன்ட் ஃபீல் லைக் நீங்க செல்சி ஃபேன்ஸ் என்ன சொல்லுவீங்க, ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஃபர்ஸ்ட் 20 minutes நீங்க ஆடவே இல்லை. நாங்க சூப்பரா ஆடிட்டு இருந்தோம். ஐ டோன்ட் ஃபீல் லைக் யூ கைஸ் ஈவன் லைக் எனக்கு வந்து ஜென்யூனா ஆக்சுவலி அதான் நான் மேட்ச் உண்மையா பார்க்க லைக் லைவ்ல பார்க்கலாம், ரீப்ளே பார்த்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 15 to 20 minutes செல்சி லிட்டரலா எதுவுமே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹோல் மூமெண்ட் நான் பெட்ரோ போற சொன்னதுல இருந்து வி லிட்டரலி லாஸ்ட் இட். அதுக்கப்புறம் இருந்து செல்சி அதுல இருந்து அந்த 45 minutes ஹாஃப் டைம் வரைக்கும், அந்த ஹாஃப் டைம்ல இருந்து ஆப்வியஸ்லி அந்த இப்போ வரும் அந்த 9 minutes எனக்கு அதான் டூ ஆர் டை பிலாசபி. அவர் டைன்னு அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு என்னன்னா ஐ ஃபெல் லைக் 72 minutes வரைக்கும் அது ஒர்க் ஆச்சு. ஆனா அந்த மேட்ச் எனக்கு பார்த்த வரைக்கும் அதுக்கு ஒர்க் ஆனது காரணமும் செல்சியோட இன்எஃபிஷியன்சி. அது நான் அதான் சொல்ல வந்தேன். 70 minutes வரைக்கும் அதுக்கு காரணம் சென்னை. செல்சி அகைன்ஸ்ட் லோ பிளாக் ஆப்போசிஷன் ஹேவ் சஃபர்ட். இல்ல இந்த பாயிண்டா சொல்ல வந்தேன். அன்னைக்கு டிஃபெண்டர்ஸ் இப்ப எல்லாருமே அந்த லிவர்பூல் வந்து ஸ்பர்ஸோட 9 men டிஃபெண்ட் பண்ணாங்க. உங்களோட டிஃபெண்டர்ஸ் எல்லாம் யாருன்னு பாருங்க. வர்ஜில் வான் டைக், மாட்டிப், கனாட்டே, எங்களோட 3 டிஃபெண்டர் போயிட்டாங்க. நான் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணல, ஏதோ ஒரு ரீசனால 3 டிஃபெண்டருமே போயிட்டாங்க. நீங்க எரிக் டையர் திருப்பி வந்து நீங்க பஸ் பார்க் பண்ண வச்சீங்கன்னா அவனால மொரினியா கான்டேக்ட்லயே பஸ் பார்க் பண்ண முடியாது. பிலாசபி பேஸ்ட்ங்கிறப்போ கண்டிப்பா அதுல பண்ண முடியாது. அண்ட் பர்சனலி ஐ ஃபெல் லைக் அந்த மேட்ச்ல வந்து தட் வாஸ் இது வந்து எல்லாமே ஒரு கோச் ரிட்டர்ன் எல்லாமே வந்து எங்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கணும்ன்ற ஒரு நடந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். பிகாஸ் ஆஃப் த ரிசல்ட். நான் திருப்பி சொன்னேன், எனக்கு மேட்சோட ரிசல்ட் பத்தி கவலை இல்லை. இட்ஸ் நாட் லைக் நாங்க இன்வின்சிபிளா போறோம், அப்பெல்லாம் கிடையாது. வி ஆர் கோனா லூஸ். எனக்கு என்னன்னா கீ பிளேயர்ஸ் காட் இன்ஜூர்ட். எனக்கு மெயினா அதுதான். ஸோ அந்த ஒரு மேட்ச் வந்து மொத்தமா லைக் இப்போ அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எங்க ஃபேன்ஸ் லைக் மொத்த பேருக்கும் வந்துட்டு அவ்வளோதான், ஜனவரி பார்த்துக்கலாம், அப்படியே 2 மாசம் ஸ்கிப் பண்ணி ட்ரெயின் ட்ராவல் பண்ணி போயிடலாம், இது நடுவில் என்ன அடி வாங்கினாலும் அடி வாங்குறதான் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு போயிட்டாங்க. ஸோ தான் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஆன்ஸ் 9 men, ஐ டோன்ட் நோ வெதர் யூ வில் டூ இட் வெதர் சிட்டி வெஸ் லிவர்பூல் கீழே பண்ணாருன்னா ஓகே நீங்க டூ ஆர் டைன்னு சொல்லலாம். ஆனா நீங்க சிட்டி வெஸ் லிவர்பூல் கீழே மாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டே நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி ஆகும். கரெக்டா? ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு டூ. எனக்கு என்னன்னா பர்சனலா அந்த மாதிரி 9 men வச்சிருக்கப்போ நீங்க அவ்வளோ ஹைலைன் ஆடாம விகாரை வந்து ஆக்சுவலா சூப்பரா ஸ்வீப் பண்ணான். ஸோ ப்ராபப்ளி நான் அவனை இன்னும் நிறைய யூஸ் பண்ணி ஒரு அந்த நம்மளோட பிச்சில் எந்த ஏரியாவில் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுமோ அதுல ஒரு சென்டர்ல இருந்து ஹைலைன் வச்சிருக்கலாம். ஸோ தட் இஃப் தேர் இஸ் எனி சான்ஸ் இந்த எங்கன்னா எங்க பேக் லைன்ல அந்த பேஸே கிடையாது, எல்லாரும் ஒரே இதுதான், யாராச்சும் ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் பிரச்சனை தான். அந்த ஹோல் ஐலைனோட பாயிண்டே என்னன்னா எல்லாரும் 8 men plus keeper, they all have to be tandem அந்த ஹோல் கேமுக்கு. யாராச்சும் ஒருத்தர் ஒரு செகண்ட் டிலே ஆனாலும் அந்த கேம் பிளான் முடிஞ்சு, அவ்வளவுதான். தட்ஸ் வை பீப்புள் ப்ரிஃபர் லோ பிளாக். ஏன்னா ஈவன் நீங்க மிஸ்டேக் பண்ணி பால் உள்ள வந்தாலும் you know there is still 2 defender or players there who's going to kick out the ball, or there is going to keeper who's going to push it either for goal kick or இது plus Srinivas Gopal சொன்ன மாதிரி Ange needs to have a plan B. At the end of the day எல்லா மேனேஜரும் வந்து இந்த பிளான் பி இஸ் டு மேக் பிளான் ஏ பெட்டர்னு சொல்லுவாங்க. பட் at the end of the day still you need to அதை பத்தி நான் அட்ரஸ் பண்ணலாம்னு இருந்தேன். ஸ்ரீகாந்த், that's a genuine question. See, you need to have a plan B அவரு சொல்லியிருந்தாரு. you need to have a plan B. Plan A won't be good in the long run சொல்லியிருந்தாரு. No, plan A will be good in the long run if you have a striker partnership like Sturridge and Suarez. See, to a 2013-14 season,
our two center backs was Sako and இன்னொருத்தர் யாருமே எனக்கு ஞாபகம் இல்ல. we knew நீ 3 போடுறே நாங்க 4 போடுவோம். இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரைக்கர்ஸ் வச்சு ஆபரேட் பண்ண தெரிஞ்சா it will be sustainable. Yes, we lost to கடைசியா but we went until the third last game week நினைக்கிறேன். when we had the slip, then when we did the Istanbul இதெல்லாம். but it genuinely we it is sustainable இல்லன்னு சொல்ல முடியாது. but you need to have those two, ஒரு மெஸ்ஸி ரொனால்டோ காம்பினேஷன் மாதிரி, ஒரு ஸ்டரிட் சுவாரஸ் காம்பினேஷன் மாதிரி, ஒரு 2 பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்வர்ட்ஸ் இருந்தா இட்ஸ் சஸ்டைனபிள். இல்ல நீங்க இதுக்கு சொல்றீங்க, நான் இந்த ஹோல் 9 மணிக்கே சொல்றேன். நீங்க 9 மணி இருக்கிறது டிஃபென்சிவா இருந்தாலும் அதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன, நீங்க பிரஸ் பண்ணி அட்டாக் பண்றதுதான். அன்னைக்கு மேட்ச்ல நாங்க பிரஸும் பண்ணல, நாங்க எங்களுக்கு இருந்த சான்சஸ்ல கிளினிக்கலாவும் இல்ல. சன் சுட் ஹவ் ஃபினிஷ்ட் இட் பிகாஸ் நீங்க அப்படிதான் ஆடுறீங்க. 10 vs 1 சான்ஸ் தான் இருக்கும், நீங்க அதை ஃபினிஷ் பண்ணணும். சாரி, லைக் யூ ஹாவ் டு டூ இட். சேம் வித் பென்டங்கூர், எரிக் டயர் ஆஃப் சைட் ஆயிட்டான், ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஹோல் பாயிண்ட் இஸ் நீங்க அவ்வளவு முன்னாடி போய் ஹைல வச்சு அந்த ரிஸ்க் எடுத்து ஆடுறீங்கன்னா அதுக்கு அந்த ரிவார்டு கோல் ஒரு ஈக்குவலைசருக்கு தானே. ஸோ நீங்க அங்க போய் அவ்வளோ ஃபினிஷிங் பண்ணலன்னா அப்படின்னா நோ பாயிண்ட் பிளேயிங் திஸ் ஐலண்ட். அதுக்கு நீங்க பஸ்ஸே போட்டு லிவர்பூல் மாதிரி டிரா வாங்க. எனக்கு வந்து அங்கதான் வந்து இஷ்யூ இருந்தது கார்த்திக். யூ ஆர் ரைட். பிலாசபிங்கிறது ஒரு மேனேஜர் வந்து எல்லா மேட்ச்லயும் இப்படிதான் பண்ணணும், இந்த டீமுக்கு இப்படி ஆடணும், அப்படி ஆடணும் பண்ண மாட்டாங்க. பட் கேம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த கேம்ல இன்கேம் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க, யாரை கொண்டு வரீங்க, எந்த நேரத்தை சப் பண்றீங்க. ஐ ஃபெல்ட் தட் இது வந்து அவங்க வந்து அந்த இன்கேம் மேனேஜ்மெண்ட்டை சுத்தமா சொதப்பிட்டாங்க தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. 9 men போனதுக்கு அப்புறம் ஐ ஒன்ட் சே 9 men போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இது வந்து இந்த 9 men போனப்ப கேம் மேனேஜ்மெண்ட்டே டிஃபரெண்டா பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. பிரச்சனை என்னன்னா we don't have, அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து தண்ணி எங்ககிட்ட ஸ்குவாட் கிடையாது. we have to bring this எரிக் டயர் இவங்க எல்லாம் கொண்டு வரணும். அப்ப ஜான்ல மேடிசனுக்கு பதிலா நம்ம கேள்வி கேட்டிருக்காரு பெனட் செபாஸ்டியன். ஜான்ல இல்ல அது கடைசியா வரலாம் அப்படின்னு தான். எனக்கு பர்சனலா எஜே கூட லிங்க் ஆனோம். எஜே வாங்க முடிஞ்சா நல்லா இருக்கும், ஆனா ஜனவரில எஜே எல்லாம் வாங்க முடியுமா தெரியல. சோ ஐ டோன்ட் திங்க் வில் பை no contract now 2 days. yeah I know he signed, ஆனா சும்மா ட்ரை பண்ணிட்டு தாங்க அதுக்கு சொல்றேன். அது சரி. இல்ல எதிர்த்து மேடிசனுக்கு பதிலா யாரையும் வாங்க மாட்டாங்க இந்த சீசன், அவ்வளவுதான். நீ யாரு ஓனர் லெவி வச்சுட்டு மேடிசன் வாங்குனதே பெரிய விஷயம். மேடிசனுக்கு சப்ஸ்டிட்யூட்லாம் யாரும் குட் சம்மர்ங்க. நீங்க லெவி திட்டறதுல எந்த பிரயோஜனமே இல்ல. மேடிசன், விகாரியோ, வான் டெவன் இஸ் an outstanding summer. இல்ல பட் அவங்க யாரை லூஸ் பண்றாங்க, எங்க இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. அதுதாங்க பாயிண்ட். யாருமே அதை புரிஞ்சு, நான் வந்து லெவி ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்னு நான் சொல்லவே இல்லை. எப்பவுமே he leaves a shot. என்னோட பாயிண்ட் இதுதான். நான் லிவியை டிஃபெண்ட் பண்ணாத காரணம் இது மட்டும் தான். he always leaves a shot. ஏதாச்சும் ஒன்னொரு 2 பொசிஷன் அது எங்களோட அன்லக்கிக்கு ஏற்ற மாதிரி அந்த 1 or 2 பொசிஷன் ஆல்வேஸ் காஸ்டஸ். ஏதாச்சும் ஒரு யூரோப்பா லீக் அந்த ஸ்டேஜ்ல பினிஷ் பண்றோம், இல்லை சாம்பியன்ஸ் லீக் பினிஷ் பண்ற ஸ்டேஜோ, இல்லை லைக் ஆப்வியஸ்லி டிராஃபிக் பெருசா எய்ம் பண்ணது இல்லை. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏதாச்சும் ஒரு ட்ராஃபி ரன்லயோ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல அவன் விட்ட பொசிஷன் தான் சீசன் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்னோட மெயின் பாயிண்ட் இதுதான். லைக் ஸோ அந்த நம்ம இதை விட்டு போவானா, இந்த மேட்ச் தோத்தனே என்ன லிவி அவுட்னு எல்லாம் ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி ஆள் கிடையாது. அந்த மாதிரி பியூர் அண்ட் பியூர். அந்த நீங்க அவுட்னு சொன்னா உடனே பொத்திட்டு வெளியே போற ஆள் மாதிரி பத்தி பேசுற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சொல்றேன். இல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் வந்து உடனே டிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு மேட்ச் ஜெயிச்சுட்டு இருக்க போது தெரியல, தோத்தனே ஓனர்ஸ், அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மேட்ச் பியூர் அண்ட் பியூர் பிளேயர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ், அவ்வளவுதான். சேம் வித் அடுத்த மேட்ச் பத்தி பேச போறீங்க. சரி, செல்சி கேம் விடுவோம். அப்ப அடுத்து உங்களோட கேம் உல்ஸோட படுதோல்வி அடைஞ்சீங்களே, ஓனாங்க வந்து அப்படியே கவிட்டு போனாங்களே கோழிகள், அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உல்ஸ் வந்து எனக்கு தெரியல, இந்த வாரம் வந்து அவ்வளவு நான் வந்து மேட்ச் எனக்கு சம்டைம்ஸ் கட் ஃபீலிங் இருக்கும். இந்த மேட்ச் இந்த வீக்குள்ள போகும்போது நான் என்ன நடக்கும் அப்படின்னு. செல்சி கூட நான் என்னதான் இங்க வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் லைட்டா வந்து உள் மனசுல ஐயோ எல்லாமே ஸ்கிரிப்ட் எனக்கு வகைத்தா இருக்கு, இவனுக்கு வேற இது அன்பீட்டன் அது இதெல்லாம் சொல்றானுங்களே, பொச்சு கண்டிப்பா அதை செய்ய போறான்னு யோசிச்சேன். ஆனா வந்து எனக்கு நான் திருப்பி சொல்றேன், எனக்கு அந்த ரிசல்ட் பிரச்சனையே இல்லைங்க. ரிசல்ட் வந்து மேட்டரே கிடையாது. எனக்கு இன்ஜுரிஸ் தான் மேட்டர். எல்லா மேட்சும் போறப்போ எனக்கு எவனா வந்து டாக்கிள் போட்டாலே அப்படியே உயிரை பிடிக்கிற மாதிரி இருக்கு. டே நீயும் இன்ஜுரி ஆயிட்டு போறாரா, திருப்பி அகாடமி பிளேயர் கொண்டு வரணும். அந்த ஒரு இல்ல செல்சி எல்லாம் பேசாதீங்க, நான் யுனைடெட் பேசுறேன். செல்சி எல்லாம் பேசாதீங்க. எல்லாருமே தான் கதறணும். எங்களுக்கு இன்னைக்கு 5 மிட்ஃபீல்டர் இல்ல, எல்லாருமே இல்ல அத சொல்ல. see but then still 11 கேம் கதறி இருக்கேன் நானு. யோ நீங்க 45 பேர் வச்சிருக்கீங்க, நீங்க கதறவே கூடாது. நீங்க நான் வந்து செல்சி 45 பேர் வச்சிருக்கோம், கதற கூடாது. நீங்க டென்சல் வாஷிங்டன்லாம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் வாங்கிக்கோ, நல்ல பிளேயர் சொல்றல. அதெல்லாம் see plus again நான் திருப்பி சொல்ல வரேன், இந்த வுல்ஸ் கேம் தோத்ததுக்கும் இன்ஜுரிஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா அது எக்ஸ்கியூஸ் கிடையாது. நாங்க ஒழுங்கா ஆடல, we didn't deserve to even get a point.
எப்படி வந்து 80 மினிட்ஸ் வந்து 1-0 தாக்கு பிடிச்சோன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் 4 நிமிஷம் அந்த Actually, I was surprised. Sorry to cut you off. Wolves have played incredibly well this season. வேற மாதிரி ஆனாங்க. Absolutely. வேற மாதிரி ஆனாங்க. என்னடா இவ்ளோ கேவலமா விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. எதுவுமே பண்ணல கேம்ல 75 மினிட்ஸ்க்கு. ஆக்சுவலா was about to be brought on. எனக்கு வந்து டேய் உனக்கு கொடுத்த ஹைப்புக்கு ஒரு கேம் நீ விளையாடணும்னா ஒழுங்கா இந்த கேம் விளையாடுறான்னு தோணுச்சு. Because when he made the move to Wolves, he was touted to be one of the best in the Premier League. Yeah. 1.5 seasons back. ஒண்ணுமே பண்ணல போன சீசன் ஃபுல்லா அவன். சரியான பேசுங்க. சான்ஸே கிடையாது. ஒண்ணுமே பண்ண விக்கரே ஆலிசன் யாராலயும் எதுவுமே பண்ண. I feel like அவள சரிங்க ஓகேங்க சரிங்க ராம்ஸ்டேல் எல்லாம் சேவ் பண்ண முடியாது. ஒன்னால சேவ் பண்ண முடியாது. ஓகேவா? சோ திருப்பி சொல்றேன். ராம்ஸ்டேல் கஷ்டமான சேவ் எல்லாம் ஈஸியா பண்ணுவான். ஈஸியா ஒரு சேவ் தான் கஷ்டமா விடுவான். இல்லங்க எனக்கு என்னவோ அவன் அந்த எடுத்த டேக் பாத்தீங்களா நல்லா மிரண்டுட்டேன். இவன் எடுத்துட்டு அதே இதுல பினிஷ் பண்ணான். எனக்கு எல்லாம் சரி ஓகே எல்லாம் கோல் வச்சுக்காம எனக்கு வந்து செகண்ட் கோல் தான் பிரச்சனையா இருந்துச்சு. ரன்னர் விட்டு போய் பத்தி அவ்வளவுதாங்க. லூசஸ் இந்த வாரம் வந்து அவ்வளவுதான் சீசன் முடிச்சிடணும். எல்லாரும் டிசம்பர் 2 வரைக்கும் இப்படிதான் உங்களுக்கு போகும். அப்படியே கட்டம் சரியில்லை தான் தோணுது. அடுத்து சிட்டி சரி வில்லா சிட்டி வருது. அந்த 2 கேம் வந்து கண்டிப்பா ஒயிட். இன்னைக்கு வந்து வாட்கின்ஸ் டியாபி ஆடுறதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் வந்து மனசு வந்து பதச்சிருச்சு. அப்படியே நல்ல ஒரே அட்வான்டேஜ் ஹோம்ல ஆடுறோம் அந்த ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான். ஏன்னா வில்லா பார்க்ல வந்து அவங்க 13 கேம் நல்லா ஆடுது. 13 ஸ்ட்ரைட் வின்ஸ். அதனால இதுக்கெல்லாம் பர்சனல்ஸா சிட்டி மேட்ச் பயந்துட்டேன். அடுத்த வாரம் முதல்ல அவனுக்கு வில்லா கூட ஆடணும் அதை யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் ஆக்சுவலா சொல்லலாம்னு வந்தேன். வில்லா நியூ காசல் வூல்ஸ் 3 பேர் தான் நாங்க ஆக்சுவலா ஆடுறதுக்கு ப்ராப்பர் அகேன்ஸ்டா வந்து இந்த டீம் தான் அதான் ப்ராப்பர் இது ஹோல்ட் அப் பண்ற ஸ்ட்ரைக்கர்ஸ் விங்கர்ஸ். ஸோ அதனால நல்ல வேலை எனக்கு நேற்று நெட்டோ இல்லைன்னு நான் கொஞ்சம் தைரியமா அந்த நெட்டெல்லாம் தான் மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டே இருந்திருப்பான். நேற்று வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கேம் முடிஞ்சிருக்கும் தான். நெட்டோ இல்லாதது ஆக்சுவலா ஒரு இது அவ்வளவுதாங்க. அந்த கேம் பத்தி சொல்றதுல இன்ஜுரிஸ் ஆப்வியஸ்லி வந்து லைக் என்ன சொல்றது பெரிய இன்ஜுரிஸ் தான். ஆனா வந்து அது எண்ட் ஆஃப் த டே சம்மர்ல நாங்க தான் வாங்கிருக்கணும். சம்மர் நாங்க வாங்காதனால எக்ஸ்கியூஸா கொடுக்க போதில்ல. இருக்கிற பிளேஸ் திருப்பி இவங்க எல்லா மனிதரும் சாக் பண்ண ஆளுங்க தான். ஆஞ்சு சாக் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் தென் ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். எரிக் டைரக்டர் அந்த பால் குத்தா அவனுக்கு பாஸ் பண்ண தெரியாது. அவன் ஓன் பால் தான் போடுவான். சீசன் ஆரம்பிக்கிறப்ப அந்த எதிர்பார்ப்போட தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான். சோ அதனால இவனுங்கெல்லாம் என்னைக்காவது ஆடுவாங்கன்னு தெரியும். ஆனா இவங்க 2 மாசமா கன்சிக்யூட்டிவா ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. சோ அந்த ஒரு தான் ஹோப்ஃபுல்லி மேடிசன் ஆண்டவன் எல்லாம் திருப்பி வரணும். அவ்வளவுதான். மத்தபடி ஒரு ரைட் அவ்வளவுதான். பேசுறது ரொம்ப ரைட். எல்லாரும் வந்து இப்போ கார்த்திக் ஒரு டைம் அவுட் கொடுங்க, எல்லா திசையில இருந்தும் கார்த்திக் அடிக்கிறாங்க தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஃபீல் பண்ணாங்க. சோ அனிருத் இவன் பாயிண்ட கூட அப்படியே அடுத்த கேமுக்கு போயிடுவான். அதோட இருங்கடா நான் ஒண்ணு அடிக்கிற மெயினே அதுதான். டாட்னம் போயிட்டு டைரக்டா சிட்டி கேம் போயிட்டீங்க. சிட்டி கேம் போயிட்டீங்க. நான் வாயவே பேசவே இல்ல. இந்த நேரத்துல வந்து நம்ம ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஒரு நல்ல காமெடி ஒன்னு கொடுத்திருக்காரு. கேன் ஸ்பர்ஸ் சேலஞ்ச் ஃபார் தி டைட்டில் வித் திஸ் கார்னர். எல்லாரும் சிரிச்சிட்டு அப்படியே அடுத்த கேம் போயிடுவாங்க. 8 வாரமா சொன்னேன், 9 வாரமா சொன்னேன். இத நான் தான் முதல்லயே சொன்னேன். அவங்கள பத்தி உனக்கு தெரியல, எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பசங்களை பத்தி என்ன பண்ணுவாங்க. இல்ல இவர் வந்து எங்க ஸ்ட்ரீம்ல வந்துட்டு இப்படி சொல்லிட்டு பின்னாடி வந்து பூஜையை போட்டுட்டு இருப்பாரு. அப்படியே வந்து ஸ்பர்ஸ் ரைட். அடுத்த கேம் போயிடுவோம். ஒரு 3 மினிட்ஸ் நான் செல்சியை பத்தி பேசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செல்சி ஷுட் பி பேக். Actually realistically Chelsea are back. Chelsea should be back because unume they have it's the hope that kills la epiyume puriyala it's the hope that kills. That is there. And ipo no one gave us a chance against these two teams. And Tottenham against they expect us to drop points or lose, and City no one gave us a hope. ஏன்னா நாங்க வந்து சிட்டியோட லாஸ்ட் டைம் வி ஸ்கோர்ட் அகைன்ஸ்ட் தெம் இன் தி சாம்பியன்ஸ் லீக். இன்னைக்கு வந்து 4 கோல் மொத்தமா சேர்த்து ஒரே நாள்ல எல்லா கோலையும் அடிச்சிட்டோம். அடிக்க வேண்டியதெல்லாம் அடப்ப எடுத்து அடைச்ச மாதிரி சாக்கடையில இருந்து எல்லா கோலையும் கொட்டிட்டாங்க இன்னைக்கு. அடுத்த ஒரு மாசத்துக்கு குப்பையை ஏத்திட்டே இருக்க வேண்டியதா இல்ல. அடுத்த 2 மேட்சா 7 கோல் ஸ்கோர் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியல. எனக்கு வந்து இப்போ இந்த பிக் 6 கிட்ட பாயிண்ட்ஸ் எடுக்கிறது starting to become meaningless when you don't get your job done against the bottom 6 clubs or bottom 10 clubs. இப்போ எனக்கு என்ன மேட்டர்னா அதுதான் எனக்கு ப்ராப்ளம். இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டான். how is he going to pass the test against the low block teams வச்சு அவன் என்ன பண்ண போறான்றது is the big question. அவன் இன்னும் அதை ஆன்சரும் பண்ணல பெருசா. இதை வச்சு ஒரு பேஸா வச்சுன்னு then people will definitely come and expect Poch to thrash other teams. அப்படி நடக்காது. That will not happen. I don't expect it to happen also. But இல்ல எனக்கு வந்து ஒரு 3-4 கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா I will give credits to Jackson, Palmer, Sterling. ஏன்னா ஜாக்சன் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து I will give more credit because ஒரு ஹேட்ரிக் வந்து
ஹேட்ரிக்கே ஒர்ஸ்ட் ஹேட்ரிக்னு சொல்ற அளவுக்கு ஹேட்ரிக் நான் ஸ்பர்ஸுக்கு 3 கோல் ஸ்டார்ட் ஒரு கேம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இது எனக்கு புரியல, அது என்ன ஒர்ஸ்ட் ஹேட்ரிக்? எவ்வளவு பேரோ இருக்கிற ஓபன் கோல் எல்லாம் மிஸ் பண்றானுங்க, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. எந்த கேமோட கோல் போட்டாலும் கோல் இம்பார்ட்டன்ட் தான். அது இந்த நீ வந்து 20வது டீமோட போடுற 1வது டீமோட போடுற அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கோல் போடுறது ஒரு பெரிய விஷயம். மிச்ச 10 பேர் கோல் போடாத நேரத்துல இவன் வந்து கோல் போட்டுருக்கான். அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. செல்சி ஃபேன்ஸோட frustration against Spurs was it took too long for them to break them down. அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே இல்ல. அது வந்து மேஜர் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். too much discourse on Chelsea அப்படிதான் எனக்கு தோணுச்சு. லைக் தேவையில்லாம Chelsea சம்பந்தம் லைக் they want 4-1 ஆனா ரொம்ப இது பண்ணாங்கன்னு தோணுச்சு. too long to take them. ஆனா அவன் வந்து at the end of the day 3 கோல் 4 கோல் ஸ்கோர் பண்ணனும்ன்றக்க அன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டான். and again அந்த கான்ஃபிடன்ஸை வச்சு he was at the right place today also and he scored a goal today. ஆனா getting 4 goals in the last 2 games is dream for a lot of strikers in Premier League. நீங்க என்னங்க அவனை இதுக்கு இவ்வளவு ஹைப்பர் கிரிட்டிக்கலா இருக்கீங்க? போன சீசன் 38 கேம்ல ஒண்ணுமே பண்ணல. எங்களோட லீடிங் கோல் ஸ்கோரர் வாஸ் ஸ்டெர்லிங் வித் 6 கோல்ஸ். அவன் வந்து 11 கேம்லயே 7 கோல் அடிச்சிட்டானே. எனக்கு புரியல ஏன் அவனை ஹைப்பர் கிரிட்டிக்கலா இருக்கீங்க அப்படின்னு ஜாக்சன் கிட்ட. ஸோ எனக்கு வந்து ஜாக்சன் வந்து ஐ வாண்ட் டு கிவ் ஹிம் ஸ்பெஷல். இதுதான் ஜாக்சனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு, அவன் கொடுத்துட்டான். அவன் இஸ் பெர்ஃபார்மிங் வெல். அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு வில் பெர்ஃபார்ம். பட் அவன் நீங்க கொஸ்டின் கேட்கறது கரெக்ட். சிடி அவுட் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கர் வெள்ளி கெட் அதான் கோல்டன் போட்லாம் அதான் சொல்றேனே, அதான் சொல்றேன். அவ்வளவு மேல இல்ல, அதான் அவ்வளவு மேல இல்ல. இல்ல எனக்கு இது கூட பரவாயில்ல. #டானி இதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்ட போட்டாரு. என்னங்க போட்டாரு? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். என்ன கமெண்ட் போட்டாரு #டானி? ஓ அது ஆமா, அடுத்தது அந்த பக்கம் போவோம். பட் இதுதான் இது பண்ணி ஒரே விஷயம் அருண் ப்ரோ, சாரி டு இன்டரப்ட். ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு கண்டிப்பா இந்த ஸ்டீம் சொல்லணும். ஆனா அந்த செல்சி மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு 40 லட்சம் ட்வீட் வந்துச்சு. எவ்வளவு பேரு வன்மத்துல இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 10 கேம்னால. நீங்க அப்பதான் புரிஞ்சு லிவர்பூல் யுனைடெட் ஃபேன்ஸ் இல்ல நீங்க சொல்ல ஆர்சனல் ஷெஃபீல்ட் யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் நாங்க 2-1 அடிச்சதுக்கு தேவடா போல்டு அவனுக்கு எல்லாம் மேடிசன் இருந்துச்சுல. சோ அதனால வந்துட்டு அந்த 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 ஒரு இதே பாக்குறது ஓகே பரவாயில்ல. ஒரு 10 கேம் வந்து டேபிள் டாப்ல இருந்ததுக்கே இவ்வளவு வைத்தறிச்சல இருக்கானுங்க. உல்ஸ் மேட்ச்லாம் எவனுமே பாக்கல, ஏன்னா அந்த யூகே டைம் படி அது வந்து ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிக்கும். ஆனா ரிசல்ட்டை மட்டும் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு எல்லாரும் தி ஹோல் திங் இஸ் ஆன்ஸோட பர்சனாலிட்டி வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அப்படின்னாலும் நீங்க வந்து வாண்டடா லைக் அவர் சொல்றது அவர் பேசுறதெல்லாம் வச்சு எல்லாரும் வந்து அவங்களை ஹேட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஏன்னு தெரியல. நல்ல மனுஷன், வயசான ஆளு, இந்த 3 வருஷமோ 4 வருஷமோ தான் அப்புறம் எங்களை விட்டு போயிருவாரு. அதனால வந்துட்டு விட்டுட்டு போயிருவாரு. உசுறு போற இல்லைங்க, அவ்வளவுதாங்க. செல்ஃப் லைஃப் அவ்வளவுதாங்க. அதுக்கு மேலாம் அவர் வந்து இருக்க மாட்டாரு. ஷாக் ஆயிட்டு போயிருவாரு. ஸோ அதனால வந்துட்டு லைக் தேவையெல்லாம் வந்து ஆன்ஸ் வந்து அவர் மேட்டுன்னு சொல்றாருன்னா எங்க அவர் 60 வருஷமா அதாங்க சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சும்மா வந்து கலாய்க்கிறீங்க பேண்டர் எல்லாம் ஓகே. ஆனா வந்து லைக் இந்த ஹோல் இந்த இல்ல ஒரே நிமிஷம் இந்த ஹோல் இந்த ரெஃபரி விஷயம் கூட அவர் வந்துட்டு லைக் பேசிட மாட்டாங்க. அவ்வளவு இல்ல ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து இந்த ஸ்பர்ஸ் தான் வந்துட்டு டிஃபெண்ட் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சொல்றேன். அந்த இல்ல ரெஃபரி பேசினது இட் இஸ் வாட் இட் இஸ் சொன்னது வந்து எனக்கு பர்சனலா அது இது இல்லைனாலும் தட்ஸ் வாட் ஹி பிலீவ்ஸ். ஸோ அதனால அவர் என்ன பிலீவ் பண்றாரோ அதுதான் ரெஃபரி அகேன்ஸ்டா. சோ அதனால அந்த ஒரு விஷயம் தான். தேவையில்லாம அவர் வந்து எதுக்கு எல்லாரும் அட்டாக் பண்ண நினைக்கிறாங்கன்னு தெரியல. நல்ல மனுஷன், கொஞ்சம் விட்டுப்பாங்க அவ்வளவுதான். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா செல்சி ஆர் பேக் அண்ட் ஹோப் தே ஸ்டார்ட் பிரேக்கிங் லோ பிளாக் டீம்ஸ். அவ்வளவுதான். அருண் நீ கண்டினியூ பண்ணிக்கோ. ரைட். அடுத்தது நம்ம வந்து இப்போ ஒரு புது மேன் யுனைடெட் இன் டாப் 6 வெளிய போட்டு செலிப்ரேஷன் போடுங்க. என்ன மணி பயங்கர செலிப்ரேஷன் தீபாவளிக்கு வெறித்தனமா பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஏங்க நீங்க வேற லூட்டன் டவுன் கூட 1-0 வின் பண்ணிட்டு மத்த பெரிய டீம் மாதிரி அவங்கள ஒரு கோல் போட விடாம கிளீன் ஷீட் வச்சதுனால எங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் கிடைச்சிச்சு. சோ பட் அந்த பெரிய டீம் மாதிரி நாங்களும் எத்தனை சான்ஸ் ராஷ்வர்டு கார்னாச்சோ எத்தனை 4 கோல் மிஸ் பண்ணானுங்க. 4 1-1 மிஸ் பண்ணானுங்க மொத்தமா. அது பட் ஏதோ கிளீன் சீட் வச்சதுனால வந்து ஒரு 3 பாயிண்ட். பட் ஆஸ் அ கேம் அதுதான் கொஞ்சம் அந்த காம்பனேட்டிவ் கேம் கொஞ்சம் டச் பண்ணிட்டு எரிக் டென் ஹாக் முந்தின இது சொன்ன மாதிரி he switched to last. இந்த கேம்ல இம்ப்ரூவ்மென்ட் பாத்தீங்களா நீங்க? இல்ல பழைய மாதிரி தான் சேம் as what you guys did before மாதிரி இருந்துச்சா? இல்ல we switched tactics. We switched to last season tactics with the build up with 2-3 பதிலா 2-3 build upல போனதுனால இந்த சிஸ்டம் போன சீசன் ஃபுல்லா ஆடுனதுனால இந்த பிளேயர்ஸுக்கு எங்க இருக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து they got used to the system போன சீசன் மாதிரி. அது ஸ்விட்ச் ஆனதுனால காம்பனேகன் கூடயும் சரி we played brilliantly.
பஸ் பார்க் பண்ணதா சொன்னாரு. பஸ் பார்க் நாங்க வந்து ராஷ்வர்ட் கோலுக்கு முன்னாடியும் பண்ணல, ராஷ்வர்ட் கோலுக்கு அப்புறமும் we were dominating the game from low block. We had the possession, we were dominating the game. கோல் போனதுக்கு காரணம் நானே எதிர்பார்க்கல. அந்த 3-2 கூட ஓகே, அவனுங்க 3வது கோல் 4வது கோல் நானே எதிர்பார்க்கல. அண்ட் 2-3 திங்ஸ். வரான் ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் வரானை ஏன் யூஸ் பண்ண மாட்டான்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு. பட் இட் இஸ் கிளீன் நவ். வரானை வந்து அவனால வந்து எல்சிபில யூஸ் பண்ண முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டான். அது வந்து நான் இவான்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். question, I am clearly seeing Maguire when he plays on the right, United are far better. ஏன் எனக்கு தெரியல. ஆமா, பாசிங் ஆங்கிள்ஸ் தான். எத்தனை பாசிங் ஆங்கிள்ஸ் மெக்வயர் டு கார்னாச்சோ, மெக்வயர் டு ராஷ்வர்ட் போகுது அப்படின்ட்டு. வரான் couldn't do it. அந்த காம்பனேகன் கேம் கூடயும் 3rd கோலும் சரி 4th கோலும் சரி வரானோட ஃபக்கப். பில்டப்ல பாத்தீங்கன்னா வரானோட ஃபக்கப் இட் வாஸ் ஃப்ரம் த ரைட் சைடு. அதனால வந்து வெரி குட். வரான் வர வரைக்கும் United were very good. சீரியஸ்ல ஜோக் கூட சொல்ல, they were very good. வரான் வந்த உடனே everything went off. மக்கு புது சைனிங் அப்போ உங்களுக்கு நியூ லாங் டர்ம் சென்டர் பேக் சைனிங் மெக்வயர் இப்போ. இல்ல மெக்வயர் இருக்கிற எப்ப நான் மெக்வயர் விட்டு கிழிச்சிருக்கேன் நான். பட் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. அவன் வந்து இந்த சான்சோ மாதிரிலாம் இல்லாம இவ்வளவு கிரிட்டிசைஸம் வாங்கிட்டு என் ஃபேன்ஸ் எல்லாம் மத்த யாரையுமே வந்து இவ்வளவு கிரிட்டிசைஸ்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க கிளப்ல. அவன் வந்து தலை குனிஞ்சிட்டு நான் பிட்ச்ல காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு he showed it on the pitch. அவனோட ஸ்கில் லெவல் இவ்வளவுதான். அவனோட ஸ்கில் லெவல் பொட்டன்ஷியல் எவ்வளவோ அது 100% இஸ் பிளேயிங். கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. he is making mistakes டெஃபினட்டா. ஏன்னா அவனோட ஒரு ரிக்வயர்ட் ஸ்கில் லெவலே இவ்வளவுதாங்க. அதுக்கு மேல ஒரு பிளேயரை 30 வயசு எல்லாம் நீ வந்து இதை புதுசா கத்துக்கோ, இதை பண்ணு, டர்ன் பண்ணு, டக்குன்னு ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணாலும் பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி இஸ் பிளேயிங் குட். வரான் டசன்ட் ஹேவ் த லெக்ஸ் எனிமோர் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அண்ட் ஆல்சோ ஒத்துக்கிறீங்களா நீங்க? மணி ஒத்துக்கிறியா நீங்க மெக்வயர் இஸ் கிரேட்டர் தென் வரான்? அதெல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் ஏஜ் எல்லாம் வெஸ்ட் இந்த மாதிரி மொத்தமா அப்படிலாம் சொல்லிட முடியாதுங்க. எத்தனை மேட்ச் ரியல் மேட்ச்லாம் வர பார்த்து பிரசன்ட்லி அதான் क्वेश्चन. presently on RCB definitely on form. Maguire is definitely better in form. அதாவது நான் கூட சொல்லியிருப்பேன் ஜானி எவான்ஸுக்கு முன்னாடி வரான் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் வந்து என்ன சொல்றது, வரான் இஸ் நாட் பீயிங் பெஞ்ச்ட் பை ஜானி எவான்ஸ். வரான் இஸ் பீயிங் பெஞ்ச்ட் பை மெக்வயர் ரைட் நவ இந்த RCB. Redemption of the mighty goat அப்படின்னு போட்டுருக்காரு நம்ம ஹேஷ்டாக் தானி. அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா நீங்க சொல்லிட்ட இஸ் பீயிங் பெஞ்ச்ட் பை மகு. சம மூவ். Yeah, so it's happening. And United பொறுத்த வரைக்கும் yeah, they are following last season tactics and players கொஞ்சம் if they start coming back it will be very useful for us. Luckily international break வருது. இப்போ அடுத்து ஹாலண்ட் வேற இன்ஜுரிங்கறாங்க. இன்ஜுரி பத்தி பேசனா பேசிட்டு போலாங்க. அது எது அது சீரியஸா ஹாம்ஸ்ட்ரிங் சொன்னாங்க. ஹாய்லண்ட் தெரியல ஹாம்ஸ்ட்ரிங் சொல்றாங்க. பட் we will know only next week. Next week there are a couple of good news with in the ownership அதெல்லாம். So பாப்போம். We won't be ரொம்ப லூசு தரமா டிரான்ஸ்ஃபர் விண்டோல இனிமே இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹோப். ஐ மீன் சம்மர் டிரான்ஸ்ஃபர் ஜனவரில எப்படி யாரையும் வாங்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு. சோ as in like ஜிம் ராட்க்ளிஃப்லாம் வந்து காசு கொடுத்து அந்த பால் மிச்சல் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வாங்கிடுவாங்கங்கிற பேசிக்கலி வந்து ஒரு இதுல இருக்கீங்க நீங்க. ஆமா காசு ஆமா, அதாவது பிரிங்கிங் இன் புட்டிங் இன் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். அதாவது தேவையில்லை இப்போ ஆண்டனி கொடுத்த மாதிரி ஆண்டனி 100 மில்லியன்ல இனிமே இந்த மாதிரி எந்த பிளேயரும் கொடுக்க மாட்டாங்க. we will be spending wisely அப்படிங்கிறது ஒரு ஹோப். ஏன்னா ஃபுட்பால் பீப்புள் ஆர் கமிங் இன் ரேதர் தேன் ஜோயல் கிளேசர் டேக்கிங் த. இன்னைக்கு கூட டேவிட் ஓர்ஸ்டன் செட் வந்து ஃபுட்பால் டெசிஷன் ஃபுல்லா ஜிம் ராட்க்ளிஃப் அண்ட் இனியோ ஸ்போர்ட் வில் பி டேக்கிங் கேர், கமர்ஷியல் சைட் வில் பி டேக்கன் கேர் பை கிளேசர். இட்ஸ் அ வெல்கம் மூவ் ஆகுதான்னு பார்ப்போம். பட் கேம் வைஸ் அதுதான் we are switch tactics which we are used to. அதனால இட் இஸ் கிவிங் கான்ஃபிடன்ஸ். லூட்டன் டவுன் கூட ஐ தாட் இட் வில் பி லைக் 3-0 டெஃபினெட்லி. பட் வந்து இந்த இதெல்லாம் எங்க கிட்ட இருக்கிற பாதிப்பு இந்த ராஷ்வர்ட் ப்ரூனோ அவங்க எல்லாமே லைக் வந்து ரூனி மாதிரிலாம் கிடையாது. வேற மொரால் பிளேயர்ஸ். மொரால் நிறைய இருந்ததுன்னா ஒரு கோலுக்கு 4 கோல் போடுவானுங்க. மொரால் கம்மியா இருந்தாப்புல அந்த ரூனி எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு மோசமா டீம் விளையாண்டாலும் எங்க இருந்தோ ஹி பிரிங் அப் a goal. உசுறு கொடுத்து அப்படியே ஸ்டீம் இன்ஜின் மாதிரி புசு புசுன்னு ஓடிட்டே இருந்தோ ஹி ஸ்டார்ட் கிரியேட்டிங். அந்த மாதிரி ராஷ்வர்ட்லாம் he has to start playing. It is high time. He is 26 now. டீம்லயே 7 வருஷம் ஆட்டான். ஸ்டார் பாய் dude. ஸ்டார் பாய் இப்ப மாதிரி ஆச்சு. ஸ்டார் பாய் கார்னாச்சோ அட்லீஸ்ட் he has time. Garnacho he should start doing things. I am not too confident about Garnacho. He is way too direct. He attempts too many take-ons. சின்ன பையன் தானே இப்போதைக்கு. எனக்கு நான் அவன்கிட்ட பாக்குறது வந்து அவனால 60 மினிட்ஸ் தாண்டி விளையாட முடியாதது ஒரு பெரிய விஷயம். பட் ஆனா சின்ன பையன் தானே. இன்னொரு 2-3 இயர்ஸ் அவனை அப்படியே க்ரூம் பண்ணாங்கன்னா he can become good. பட் யுனைட்டட்ல என்னன்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. எப்படி க்ரூம் பண்றாங்க இருக்கு. எக்ஸாக்ட்லி அதுதான் யுனைட்டட்ல எப்பவுமே அது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ராஷ்வர்டி க்ரூம் பண்ணிக்கலாம். ராஷ்வர்ட் நீ வந்து மொரினோல இருந்து ஓலைல இருந்து லெஃப்ட்ல இருந்து கட் இன் பண்ணி நீ பாட்டுக்கு உள்ள போன் ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து now he is not creating enough. ஹாலண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் சார்மாரா கிராஸ் போடுவானுங்க. அதான் கடுப்பா இருக்கும். டேய் அவன் இருக்க கிராஸ் போட்டா பாவண்டா அவன். அந்த பால் ஹோல்ட் அப் பண்ணி ஹாரி கேன் பீப்பிள் பிரைஸ் ஹாரி கேன் a lot.
இதே இந்த மேட்ச்லயும் ஹாரி கேன் மாதிரி ஒரு பால் ஹோல்ட் அப் பண்ணி ஒரு பால் அழகா போடுவாங்க கார்னாச்சோக்கு, கண்டிப்பா கோல்ரா அப்படின்றது. நான் அங்க போயிட்டு ஷூட் கூட பண்ண மாட்டாங்க கார்னாச்சோ. ஸோ அதெல்லாம் இருக்கு. வி ஆர் ஹேவிங் தோஸ் திங்ஸ். அதனால டீம் மொரால் அப்பானா வில் பி சீயிங் அ லாட் மோர் கோல்ஸ். அண்ட் பின்னாடி அஸ் டிஃபென்ஸ், ஓகே, டிஃபென்ஸ் வந்து ஒனானா kept us in the game again 2-3 times. ஒனானா is also starting to do well. அந்த என்ன ஒரு இதுனா காம்பனேகன் கூடயும் சரி லூட்டன் கூடயும் சரி எந்த டைம்லயும் we did not go back to those long balls. மெக்வயரை வச்சுட்டு நாங்க வந்து சரி நீ வந்து பின்ன பில்டப் பண்ணி ஆடு பின்னால் இருந்து அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தட் இஸ் ஆல் வெல்கம் மூவ். எரிக் டென் ஹாக் நான் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருக்கேன், இந்த 2-8 சுத்தமா செட் ஆகல எனக்கு, என்ன இட் will not be useful in Premier League. He's switching back to that Bruno number 10 to 2-3 build-up role. பாப்போம். ஐ திங்க் இட் ஷுட் ஒர்க் அகேன்ஸ்ட் எகைன் எங்களுக்கு நெக்ஸ்ட் ரன் ஆஃப் கேம்ஸ் இருக்கு. நியூ காசில் கஷ்டம், எகைன் செல்சி ரொம்ப கஷ்டம். பாப்போம் என்ன பண்றாங்க. தோஸ் ஆர் த கேம்ஸ் வேர் இட் வில் பி. செல்சி கூட எப்பொழுதுமே நாங்க போரிங் 0-0, போரிங் 1-0 லாஸ், போரிங் 1-0 வின், அதுதான். இப்போ ஒரே ஒரு கேள்வி. சாரி கௌதம் கோ ஆன். சாரி கௌதம். இல்ல நீங்க வின்னு சொல்லலாம், நாங்க எப்பவுமே டிரா தான் வித் செல்சி. ரைட். இப்போ ஒரு லாஸ்ட் கேள்வி before we move on to the next one. With the new football people coming in, will Ten Hag keep his job? பாப்பா, ஐ திங்க் வந்தோன்னே சாக் பண்ண மாட்டாங்க. he'll be given till summer for sure. எனக்கு தெரியும். He has to. Best He guess. has to keep the He has job. to be given. Yeah, I think ஏன்னா with football people coming in கொஞ்சம் மூளை இருக்கும்ல. நம்மளே இவ்வளவு பேசுறோம், அவனுக்கு கொஞ்சம் மூளை இருக்கும்ல. சம்மர் வரைக்கும் ஐ திங்க் டெஃபினெட்லி. அண்ட் he has also seen, நாங்க வந்து இந்த XG என்னெல்லாம் பார்ப்பாங்க, ஒரு கோச்சோட டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க, XG பார்ப்பாங்க, அதுல ஆன் பேப்பர் டீம் மொரால் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எரிக் டென் ஹாக் இஸ் டெஃபினெட்லி சேஃப். 2 வாரத்துக்கு முன்னாடி he was on very thin ice. 2 வாரத்துக்கு அப்புறம் he actually is in a good position. So I think definitely will be given till summer. இல்ல அதேதாங்க நம்ம பேசின மாதிரி தான் சிம்பிளா முடிச்சுக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் லைக் ஷுடன்ட் பி சாக். இந்த சீசன் வந்து சரியோ தப்போ அவர் கொடுத்துட்டு, அண்ட் ஐ ஃபீல் லைக் அவர் வந்து அவர் சிஸ்டம்க்கு எந்த பிளேயர்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எராடிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். வரான், கெசிமிரோ, இவங்கெல்லாம் வந்து லைக் இந்த கோல்ட் ஹெட்ஸ் எல்லாம் நீங்க வந்து அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அனுப்பிச்சிட்டு நீங்க வந்து அவங்கள அனுப்பணும்னா you need to have like some sort of connection with the middle people. இல்லாட்டி இங்க இந்த வரானுக்கு ஒரு 300-400 கொடுக்குறாங்க, சரி இவனுக்கு ஒரு 350 கொடுக்குறாங்க, யார் அங்க இருந்து மூவ் பண்ணுவாங்க? both Varane and Casemiro seems to have offers from Saudi. எனக்கு தெரியும் Casemiro is definitely out in summer. Varane போவானா அப்படிங்கிறது பார்க்கணும். Sancho is out Janla. I think summerல there will be huge clear out. Martial எல்லாமே. பெனட் செபாஸ்டியன் ஒரு விஷயம் சொல்றாரு, கிரீன்வுட்ட மறந்தே போயிட்டீங்க, என்ன அது வேணும்ட்டு மறந்து போனது தான், யாருமே கிரீன்வுட்ட ஞாபகப்படுத்தாதீங்க, அதுதான் வந்து மணியும் சொல்லுவார் இந்த நேரத்துல. ஆமாங்க, நான் எனக்கு பிராங்கா சொல்லனா ரூனிக்கு அப்புறம் ஸ்கில் லெவல்னு பார்க்கும்போது கிரீன்வுட் தாங்க பயங்கர ஒரு சில்லறையில விட்டறிஞ்சோம். பட் நத்திங் மேட்டர்ஸ் ஆன் ஃபீல்ட் இஃப் யுவர் கேரக்டர் ஆஃப் ஃபீல்ட் இஸ் பேட். ட்ரூ, வெரி குட் பாயிண்ட். ஸோ நம்ம அடுத்த கேமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க. எம்பாப்பே வந்து சம்மர்ல இப்போ வந்து ரியல் மேட்ரிட் இல்ல பிரீமியர் லீக் வருவானா, வந்தா யாருக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? டப்பு நாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க, அவ்வளவுதான். வருவானா வரமாட்டானா, வந்தானா எங்க வருவான்? கௌதம் வந்தானா லிவர்பூல் வருவான். பாஸ். ஓட் ஜூட் பில்லிங்ஹாம் 2.0 கம் ஆன். இன்பமா இருக்கிறது ஐயா. எஸ் மணி கௌதம் அவங்களுக்கு போவான்னு சொல்லிட்டான்ல, அப்ப செல்சி சைன் சீல் டெலிவர்ட். இது என்னமோ எனக்கு வந்து இதுதான் வந்து இன்னொரு பாசிபிலிட்டியா தோணுது. மணி ஏங்க அவன் he is going to Real Madrid for sure. இல்லனா PSG ல இருக்கு. EVP எல்லாம் வர மாட்டான், சான்ஸே கிடையாது. ரைட். கார்த்திக் நீங்க எல்லாம் உங்க டீம் பேர் சொல்லலாம், நான் சொன்னால அடிப்பீங்க, அதனால வந்து சிட்டின்னு சொல்லி சேஃபா இருக்கீங்க. அவனோட அசிங்கப்படுத்தினா சிட்டி உன் டீம் தானே இப்போ இந்த லைன்ல. இல்ல பட் சொல்ல I don't think he'll come to Prem. எனக்கு பர்சனலா அதான் தோணுது. எனக்கு வந்து எந்த டீமுமே வந்து பேங்கை பிரேக் பண்ணி இந்த நேரத்துல வந்து அவனை கொண்டு, அஃப்கோர்ஸ் இஸ் a fantastic player, எல்லாமே ஓகே தான். பட் யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும்? செல்சினா அவங்களுக்கு அந்த சைட்ல ஆள் இருக்காங்க, டெஃபினட்டா அவங்களுக்கு அந்த சைட்ல இருக்கிற ஆளுக்கே வந்து இடம் கொடுக்க முடியாம இருக்காங்க செல்சி. ஸோ அவங்களால வந்து அப்படியே நம்ம ஆள் வந்து இன்ஜுரின்னு புலம்புவார் நம்பால, அது வேற விஷயம். பட் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து புலம்ப மாட்டேன், எங்க இன்ஜுரி பிரச்சனை இல்ல, பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் will start becoming better ன்னு தான் சொன்னேன். ரைட், எங்க பக்கம் வரமாட்டாங்க கண்டிப்பா. அது நாங்க வந்து அது எனக்கு முதலே தெரிஞ்ச விஷயம். இப்ப இந்த ரைஸ் 100 மில்லியனுக்கு வாங்கினது இன்னொரு 4 வருஷத்துக்கு நாங்க யாரும் 50 மில்லியன் தாண்டி வாங்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். காசை வந்து பத்திரமா சேர்த்து வச்சு உண்டியில வச்சுப்பாங்க. வேற சொல்லிட்டாருல, எனக்கு ஹேட்ரிக்லாம் பிரச்சனை இல்ல, அவன் நல்லா விளையாடல டீமோட அப்படின்ட்டான். நியூகாசல் அந்த டீமை மிஸ் பண்றோம். யோசிச்சேன், ஆனா பிரேக் தி பேங்க் ஃபார் ஓசிமன்
எம்பாப்பேலாம் வாங்க மாட்டாங்க. அவன் ஸ்ட்ரைக்கர் ஆட மாட்டான்டா, ரைட்ல ஆட மாட்டான்டா, லெஃப்ட்ல ஆள் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் லெஃப்ட்ல ஆள் இருக்கு. பிஎஸ்சில தான் இருப்பாங்க. I personally feel like it should be taught a lesson. அவ்வளவுதான். லைக் மணி தான் ஃபர்ஸ்ட், ஃபுட்பால் செகண்ட்னு போனால அவனை வந்து எந்த பெரிய டீமே வாங்கக்கூடாது. இதான் அவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். ஃபுட்பால் காட்ஸ் ரெடியா, அவ்வளவுதான். நான் நீ பிஎஸ்சிலே சாவு, உங்களுக்கு எந்த யூசிலையும் கிடையாது, வச்சுக்கோ லீக. இல்லைன்னா ஸ்பர்ஸ் வாங்கிக்கலாம். He's out of contract. He's a free agent this summer. Free agent. ஆமாமா, சம்மர்ல அப்படியே சவுதி போக சொல்லுங்க, அவ்வளவுதான். இந்த பக்கம் வர ஐ ஃபீல் லைக் he has அவ்வளவு பொட்டன்ஷியல். ஆனா வந்துட்டு he is just wasting it. அவ்வளவுதான், தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்ல he's not wasting the potential. His wages are way too high. அதனால யாரும் வாங்க மாட்டாங்க. அவன் கிளப்பே அவன் பேருக்கு எழுதி வாங்கிட்டானே அவன் தான். கௌதம், லிவர்பூல் vs Brentford 3-0. Yes, let's talk about that game. Very tough game on paper. Brentford are coming on the back of 3 straight wins. Potentially 4 இருந்திருக்கணும். மெக்டாமனை உள்ள வந்து எடுத்து விட்டான். That could have been 4 straight wins for Brentford. அப்படிலாம் Brentford ஆடிங்க. ஒரு நிமிஷம், sorry to cut you off. பிரவீன் குமார், வாட் அபவுட் பார்சா இருக்காங்க? அவங்க சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டேடியம் வந்து நீங்க வச்சு என்ன வேணா வித்த காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேடியம் ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட புல்லெல்லாம் $50 வித்துட்டு இருக்காங்க. ஆமா, இந்தாங்க, இதுதான் வந்து மெஸ்ஸி ஓடின புல், இதை எடுத்து வந்து வீட்டுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரேம் போட்டு அவங்க எம்பாப்பே வாங்கினா மொத்த பார்சா போயிட்டு ஒரு ரூபா வாங்கி சேர்த்துதான் வாங்க முடியும். சொல்லுவான் தெரியுமா, மின்னலையில சொல்லுவான் தெரியுமா, அவன் காதலிக்கு செலவா பாணி இலை வச்ச மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க மொத்தமா. இவங்களை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. எஸ் கௌதம், சாரி, கண்டினியூ. லிவர்பூல் கேம் நான் பார்க்கல. ஆக்சுவலா லிவர்பூல் கேம் யாராச்சும் பாத்தீங்களா? நான் பார்க்கவே இல்லை. நானும் பார்க்கல. It was a solid win. ஸ்ட்ரகிள்லாம் பண்ணல. மேபி ஃபர்ஸ்ட் 20-25 minutes ஃபர்ஸ்ட் கோல் போடுற வரைக்கும் we struggled, and then usual Nunez Salah link up 1-0. அதுக்கப்புறம் we control the game from there. But Brentford அப்பப்போ இது பண்ணாங்க, they threatened 1-on-1 வந்துச்சு Alisson கூட. Alisson did what Alisson usually does. So அதனால last 2 games were very bad. Against Luton, again midweek against Toulouse. ரெண்டுமே வந்து it was very, I mean அந்த ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாங்க Toulouse கூட எக்ஸ்ட்ரா டைம்ல, and I thought it should have stood. ஏன்னா even if it was a handball, it was the previous phase of play. வார் புதுசா மாசம் கொண்டு வந்துறானுங்க. ப்ரீவியஸ் ஃபேஸ் ஆஃப் பிளேல போய் வார் செக்கே பண்ணக்கூடாது. ஆனா போய் அதே செக் பண்ணானுங்க, and then they ruled it out. Okay, we lost, but Klopp வந்து அதை பத்தி கேட்டாங்க, see it was a handball அப்படின்னு. Klopp அதிசயமா he said even it was a handball or not, I don't really care, our performance has been really poor. ஓவர் கான்ஃபிடன்ட் மாதிரி இருந்துச்சு எனக்கு மிட்வீக்ல லிவர்பூல். And was really poor. நான் பார்த்ததுல இருக்கலே காமெடி, அந்த போஸ்ட் மேட்ச் பிரஷர்ல வந்து எவன்டா இங்க போய் ஒரு பிரஷரை போட்டதுன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அதாவது அவன் உட்கார்ந்திருக்கான் 50 அடி தள்ளி அங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க டூலூஸ் ஃபேன்ஸ். டேய் இங்க நான் எப்படா பேசுறேன் அப்படின்னு இருந்துச்சு அவருக்கு. பட் ஐ திங்க் ட்விட்டரை பார்க்கும்போது this has been a recurring theme for all French clubs. ஆமா, UEFA and French government are not in a regular good terms ன்னு சொல்லி வயலண்டா இருக்காங்க. அவங்க யார பேச்சு கேக்குற மாதிரி எல்லாம் தெரியல. அப்படிதான் மேட்ச் பிளேயர்ஸே அடிக்க வரானுங்க. நீங்க எல்லாம் யாரா இருந்தா போயிருவாங்க. ஆமா, சோ அதான் இவர் கஷ்யப் சொன்ன மாதிரி 2 offside goals, one marginally offside and second one was blatantly offside from Nunez. But அழகா விட்டான் ஒரு காவாவை போன வாரம். டே அழ உர்றா அப்படின்னு இருந்துச்சு. But I mean he was there. இதெல்லாம் கருத்து கௌதம், Endo was lucky to be on the pitch today. You can see the replay again. Yes, it could have been a red card. Yes, nothing was given. And the referee வந்து he was so close. இங்க பார்த்துட்டு இருக்கான் literally. So nothing. Yes, anything you want to say? Right, could have been a red card. இல்ல மேட்ச் பார்க்கல, நிறைய பேர் இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சோ எனக்கு தெரியல. நீங்க சொல்லிக்கிறேன். Gallagher also was very lucky to stay on the pitch today. இன்னைக்கு என்ன நடந்துச்சு நான் கவனிக்கல. But இன்னைக்கு on a yellow and he made foul and he didn't get in the second yellow basically. Bennett Sebastian Endo looks solid. Endo lost 0 out of 9 duels. இப்பதான் தெரியுது Endo இருந்தாலும் பரவாயில்ல, நான் மெக்காலிஸ்டர் தான் விளையாட வைப்பேன்னு Klopp ஏன் நம்பறாரு அப்படின்னு. அப்பா பாடிக்காக வாங்கின மாதிரி இருக்குல்ல Endo. நான் Endo வந்து டீசென்ட்டா நீங்க யூரோப்பா லீக் வச்சு ஓட்டிடுவீங்க அப்படிதான் நினைச்சேன். யூரோப்பா லீக், Carabao Cup, சார் அது கோட்றது பிரீமியர் லீக், தட் இஸ் ஃபார் ஷூர். இன்னைக்கு வந்து ஆள் இல்ல, 5 மிட்ஃபீல்டர்ஸ் ஆர் அவுட். அவன் விளையாடியே ஆகணும், வேற வழி இல்லாதனால அவனை விளையாட வச்சான். பட் ஐ டோன்ட் திங்க் ஹில் பீ இன் எனி ஆஃப் தி, அதாவது யூரோப்பா லீக்கும் when we start going into quarters we will not see him. அவ்வளவுதான். லிவர்பூல் he understands it as well. சரி, நான் வந்து 31 வயசு ஆகி போச்சு, ஸ்டுட்கார்ட்லயே இருந்தேன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, ஏன் டர்ன் டவுன் பண்ணணும்? he'll be okay. லிவர்பூலுக்கு போய் வாங்க நான் சொல்லிக்கலாம்ல 2-3 இயர்ஸ்க்கு. நான் ஏதாவது பேசுவேன், ஆனா ஆம்ராபட் இருக்கறனால எதுவும் பேச முடியாது.
காலம் வரும். BVD is going under the radar. What about your thoughts on BVD? Under the radarலாம் இல்லங்க. நான் எப்பவும் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இதுக்கு மேல என்னங்க பிரைஸ் பண்ணனும்? கொண்டு போறதுக்கு காரணம் கௌதம். ஃபுல்லா எல்லா மேட்ச் ப்ரிப்பேர்ல லிவர்பூல் அண்டர் ப்ளே பண்ற உண்மையை தான் சொல்றேன் நான். எல்லாரும் ஒத்துப்பாங்க. அண்டர் ப்ளே பண்ணல. I am willing to say for this BVD thing he's really back to his best. நான் அதாங்க அப்பவே சொன்னேன். நான் மேட்ச் பாக்குறப்பலாம் வந்து மனுஷன் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுது. எனக்கு போன சீசன்ல பிகினிங் ஆஃப் தி சீசன் லைட்டா கொஞ்ச நேரத்துக்கு அந்த சான்சோவெல்லாம் கோல் போட விட்டுட்டு லைட்டா தவிர்த்து அது ஏன் நான் சொல்றேன், because it's his first world cup. Man is 30. He was very conscious as to not get injured. நான் அதை இல்லன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்றேன் அதுக்கப்புறத்தே நம்ம லெவல்ஸ் டிராப்பே ஆகல எந்த பாயிண்ட்லயுமே. சோ லிவர்பூல் நம்ம மனசுல ஊறிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வியை நம்ம ஆதித்யா ஆர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஒரு அந்த இல்லன்னு சொன்னா கேமரா வழியா உள்ள வந்து அவன் டாலஸ்ல அடிப்பாங்க. இப்போ லிவர்பூல் அந்த 6 வாங்காத வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதுங்க. அந்த ப்ராப்பரா 6 வாங்கிட்டாங்கன்னா தெரிஞ்சு முடிஞ்சிச்சுன்னு எனக்கு தோணுது. ஆச்சு போனது போச்சுன்னு போக வேண்டியதான் எல்லாருமே. அது கரெக்ட். டேபிள்ல பாருங்க வந்து ஸ்பர்ஸ் அப்படி இப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இது இந்த பீரியட் ஃபுல்லா ஸ்பர்ஸை ஏத்தி விட்டு அமைதியா லிவர்பூல் இப்ப செகண்ட் வந்திருக்காங்க பாருங்க. GD வந்து 17, அவங்களுக்கு 27 பாயிண்ட்ஸ். டெக்னிக்கலி we should have been top. நான் ஓபனா சொல்றேன், லூட்டன் டவுன் கூட ஜெயிச்சிருக்கணும். we should have been top. அதுதான் நடந்துருக்கணும். பட் அப்படி சொல்ல அத்தைக்கு மீசம் வளசா சித்தப்பா டாக்கனால் don't do it here man. I don't like it. அப்படி சொல்ல போனா எல்லா டீமும் we should have won that game. we should have won this game ன்னு எல்லாரும் சொல்லலாம். நான் சொல்றேன் மிஸ்ரா 1 செல்சி நான் சொல்லுவேன். அடிப்பீங்க கண்டிப்பா சும்மா அடிப்போம். கிரிக்கெட் அடிப்போம். எனக்கு மிஸ்ரா 1 செல்சில சொன்னேனா. Yeah, but let's move on. Liverpool, we are there. Are we there yet to challenge Arsenal and City? Table might say we are, but technically are we are? No. என்ன பண்ணுது கோல் ஸ்கோரர் இருக்க வரைக்கும் சாலா இருக்க வரைக்கும் வாங்க சாவட்டான். எக்ஸாக்ட்லி. மனுஷன் பேய் மாதிரி ஆடிட்டு இருக்கான். வருஷம் ஆடினே இருக்கான். சவுதி எவனாவது வாங்கிட்டு போங்கடா. ஏன்டா உயிர் இருக்கு. ஐ சேரா நம்ம ஒரு இது பண்ணுங்கடா. அவளை வெச்சுட்டா ஓட்டிட்டு இருக்கான். அவ்வளவு ரைட். இப்போ நம்ம சீனிவாஸ் சொன்ன மாதிரி சிட்டி வர்சஸ் லிவர்பூல் ஆஃப்டர் தி இன்டர்நேஷனல் பிரேக். ஸோ அது ஒரு பிளாக் பஸ்டர் கேமா இருக்கும். இன்னும் இருக்கிறது 2-3 கேம் தான். இப்போ என்ன கேம் இருந்தது அதோட முடிச்சிருவோம். அவ்வளவுதான். உண்மையான டைட்டில் கண்டெஸ்ட் பத்தி பேசுங்க அருண். யார் அது? முடிச்சிட்டோங்க. எல்லாரையும் பத்தி பேசி முடிச்சிட்டோம். நாங்க சும்மா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த ஏரியால. அவ்வளவுதான். நாங்க அப்படியே இது ஏதோ ஏரியா அட்ரஸ் மாத்தி வந்துட்ட மாதிரி போயிட்டு இருக்கோம். பட் பெர்ன்லியோட நல்ல வின் ஆக்சுவலி 3-1. ஒரு 5-6 ஃபர்ஸ்ட் டைம் பிளேயர்ஸ் இல்ல. ஒரே டிசப்பாயிண்டிங் விஷயம் என்னன்னா அந்த ரெட் கார்டு. அது கிளீன் ரெட். அவன் என்ன இன்டென்ஷனோட அப்படி அவங்க வந்து போனான்னு தெரியல. நேரா போய் கால விட்டான். கிளீனான ரெட் கார்டு அது. இந்த மேட்ச் வந்து அருண் யாரோட தெரியுமா பார்த்தேன்? இப்ப கமெண்ட் போடுறான் தெரியுமா? ஸ்ரீனிவாசா. ரைட். அதுதான் என்னன்னா வந்து நல்லா ஆடணும், எல்லாமே ஓகே பண்ணோம். ஹவர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். பட் ஒரு சில டிசிஷன்லாம் எப்பா அந்த டிசிஷன் ஒரு சில பிளேயர்ஸ் நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பிளேயர் வந்து ஓகே எப்படி நீ வந்து மேக்ஸ் a silent entry. ஹாய் இருக்கு. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நோட் அனிருத் கிட்ட சொல்லணும். நானே மவுண்ட் இந்த மேட்ச்ல உள்ள வந்த உடனே he had a solid game actually. press resistant, he had a very solid game. எனக்கு தெரியவே இல்ல. வன்ம வந்து ஆவர்ட்ஸ் மேல தான். நீங்க மவுண்ட் வெச்சுக்கோங்க. ஆவர்ட்ஸ் மேல எனக்கு டவுட்டே இல்ல. எனக்கு கண்டிப்பா ஃப்ளாப் தான். நான் நிக்க புடிச்சிருந்தேன். ஆனா இப்ப மவுண்ட் காமிச்சிட்டா. ஹேவர்ட்ஸ் நான் இப்பவும் சொல்றேன், லாஸ்ட் வீக்கெண்ட் நம்ம ஒரு பெட் வச்சிருக்கோம். திருப்பி வரியா பெட்டுக்கு? நான் 10 கோலுக்கு மேல சொல்ல மாட்டேன்னு நான் தான் சொல்லிட்டேனே. 10 கோல் ஆன் ஹோல் சீசன். நான் ஹோல் சீசன் 10 கோல், நீங்க தான் 10 கோல் போட்டுருவாங்க. நீங்க தாராளமா எப்படி நீ ஏத்துவ? எனக்கு தெரியும் எவ்வளவு போடுவாங்க. 10 ஏன்டா கமிட் பண்ணிட்டோம்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். 10 கோல் உங்க குடும்பமா சேர்ந்து போய் பால கொடுத்து பெனல்டி போட சொல்லக்கூடாது. வேற என்ன பண்றீங்க? போட மாட்டேன். அப்படி அப்படி கூட நான் சொல்றேன் 10 கோலே ஏன் கமிட் பண்ணிட்டோம்னு தெரியாம கவலைப்பட்டு இருக்கேன்னு சொல்றேன். நான் அந்த அதுதான் சொல்றேன். 10,000 ரூபாய் நம்பி வைங்க. 10,000 நான் சொல்றேனே. இப்பதான் வந்து ஒரு இந்த ரேட்டிங்ஸ்ல இப்பதான் 6.5 வந்திருக்காங்க. அது வரதுக்கே இவ்வளவு நாள் ஆயிருக்கு. அவனை நம்பி கமிட் பண்ற நிலைமையிலே இருக்கானு. இதுல இவங்க வந்து 10,000 ரூபாய் பெட்டு வச்சாலும் ஆவர்ட்ஸ் 9 கோல் இருக்கும்போது ஃப்ரீ போஸ்ட் கொடுங்க, தலைவர் 6 தான் அடிப்பான். அதுதான் இப்ப ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நீ எப்படா இவ்வளவு நல்ல ஆர்டர் பிளேயர் திடீர்னு எப்படி இப்படி டிசிஷன் மேக்கிங் பண்றேன்னு தோணுது தெரியுமா? எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இந்த ஹாவர்ட்ஸ், இந்த ஃபாபியோ வேற ரெட் எல்லாம் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு.
எப்படி நீ இப்படி டிசிஷன் பண்ற? உனக்கு எப்படி உன் மூளை என்ன திடீர்னு ஏதாச்சும் கொலாப்ஸ் ஆயிடுச்சா? நம்ம போய் Brain- எதிரி கால brain சொருகலாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சா? எப்படி அது எனக்கு அந்த மாதிரி புரியவே இல்லை. பட் ஹாவர்ட்ஸ் கமிங் பேக் டு ஹாவர்ட்ஸ் யார டீசன்ட் கேம் இம்ப்ரூவ் ஆயிட்டு வரான். அது வந்து ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ்ல நல்லாவே தெரியுது. அவன் ரைட் சென்டர் மிட்ஃபீல்ட் ஆடுறது வந்து தெரியுது. இதுல சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஷார்ட் எல்லாம் எடுத்தான் தலைவன். அப்படியே வந்து புல்லரிச்சு போச்சு எனக்கு ஒரு நிமிஷம். ஷார்ட் எல்லாம் எடுத்தது அப்புறம் கோல் போயிருந்தா தாறுமாறா இருந்திருக்கும். பட் சாம்பியன்ஸ் லீக்னா தலைவன் வேற லெவல். அதான் அவரு முட்டி கொடுத்துட்டு இருக்கேன் நானு. அவரு ஷார்ட் எடுத்தா சொல்லல, ஷார்ட் எங்க போச்சுன்னு அவர் சொல்ல பாத்தீங்களா? அதுதான் பார்த்துட்டே இருக்காரு. ஹெட்டர சொல்றேன், அவன் ஹெட்டர சொல்லல. ஏய் இரு ஸ்ரீகார்த்திக் இப்பதான் அருண் வந்து ஷாட் எடுக்க மாட்டான்ல இருந்து எடுக்கிறான்னு வந்திருக்கிறார். எக்ஸாக்ட்லி. அப்புறம்னா பால் எங்க போகும் முதல்ல நீங்க யோசிக்கணும். நான் வந்து அவன் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கிறது இருந்து இப்ப வந்து ஏதாச்சும் பண்ணுவான். ஓகே, வெறும் ஒரு கோன் மாதிரி இருக்க மாட்டான், அவன் வச்சுட்டு ஏதாச்சும் பண்ணுவான். ஒரு நல்ல ஆனா ஆர்டேட்டா என்னது தெரியும்னா பாராட்டுங்க. அவன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டுக்கிறதுக்காக இவனை எப்படியாவது நான் வந்து சீசன் ரெண்டுல சக்சஸ்ஃபுல்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு மனுஷனை என்னெல்லாமோ ட்ரை பண்றான். வேற என்ன பண்ண முடியும்? இல்லாட்டி உங்க ரிச்சார்ட்சன் மாதிரி வந்து மேல ஸ்டேடியம் மேல ஏறி நின்று கோயில் மாதிரி டான்ஸ் ஆட வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? அவன் என் தலைவன் எவ்வளவு தில்லுனா, நான் இவ்வளவு வருஷம் கேவலமானது காரணம் இன்ஜுரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரி பண்ண போனா பாத்தீங்களா, அங்க நிக்கிறோம் தலைவன். அருண் ப்ரோ வாட் ஹேப்பன் டு ஓடகார்டு கேட்டு இருக்காரு. ஓடகார்டு ஒன்றும் இல்லை ப்ரோ, லைட்டா ஹிப் இன்ஜுரி தான். அது வந்து வந்துருவான், இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் வந்து வந்துருவான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபேண்டசில இப்போதைக்கு அவன் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்க, கிரியேட்டிவ் மேடிசன் ஓடிகார்டு இந்த 2 பேரும் எடுக்காதீங்க, அவ்வளவுதான். கேடிபி இன்ஜுரி, நம்பர் 10 யாருமே இல்ல. இதுதான் எங்களுடைய தாட். ஆர்சனல் டாப் 3 பில தண்ணி கேர் போட வந்தாங்க நாங்க. இதெல்லாம் சும்மாங்க, எனக்கு வார வாரம் இதுதாங்க உண்மை. இந்த கௌதம் ஃபீவர் எல்லாரும் கொட்டிச்சுப்பா. அதாவது 100 மில்லியனை கொடுத்து சோற வாங்கிட்டு தண்ணி காட்ட போட வந்தாங்க. எப்படி ஏப்பா நீங்க 300 மில்லியன், நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 200 250 மில்லியன் கொடுத்துட்டு நாங்க டைட்டிலா நாங்களா? ஐயோ, அதெல்லாம் 150 வாங்கிட்டு மீதி 200 கொடுத்தோம். எங்க நெட் ஸ்பெண்ட் புட் ஸ்பெண்ட் எல்லாம் வராதீங்க, வாங்கினீங்களா ஸ்பெண்ட் அவ்வளவுதான். பிளேயர் வரலைங்க, கரெக்ட். எம்பாப்பேக்கு தான் கொடுத்தோம். டேய் சீனிவாஸ், Chelsea destroyed his confidence. கொன்னுடுவேன் இத, நான் உனக்கு தனியாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போட்டு விடுங்க, எல்லாத்துக்கும் செல்சி தான் காரணம். உங்க கிளப்புக்கு வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதை வச்சு ஓட்டாதீங்க. நாங்க கான்ஃபிடன்ஸ் கொடுப்போம்டா, நாங்க உன்னை கொண்டு வரவேண்டா. அப்படியே செல்சி அப்படியே ஒரு சூறாவே கிளம்பி எதேன்னு வர போறான் பாரு ஹாவர்ட்ஸ். அப்புறம் எல்லாம் மூக்குல விரல வைக்க போறீங்க. ஒரு கேம் அப்படியே நான் வந்து சீசன் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன், 38 கேம்ல 3 கேம் சூப்பரா ஆடுவான் தலைவன், அவ்வளவுதான். அந்த 3 கேம் உங்களோடடா, அதே 30 கேம் ஆட வைக்க போண்டா நாங்க. அதுதான்டா ஆடட்டா, நீ வேணா பாரு. ஓவரா முட்டு கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்த ஆட்டத்துக்கு போடுவோம். அதுதான் ஒரே ஒரு கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி, அனிருத் ப்ரோ எப்படியோ ஒரு பூஜையை போட்டு ஒரு நாள் 2 கிளப்ப முடிச்சிட்டீங்க, இன்னொரு பூஜையை போட்டு இன்னொன்னு முடிச்சிட்டீங்கன்னா மனசுக்கு நிம்மதியா. ஆர்சனல் தான் டைட்டில் கண்டென்டர்ஸ், ஆர்சனல் தான் சிட்டி கேவலமா ஆடுறாங்க ஆரம்பிப்போம். மணிகண்டன் ப்ரோ நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. அவர் பாருங்க சைலண்டா கௌதம் ப்ரோ எப்படி சொல்லவே எல்லாம் பிக்கப் பண்ணிருக்கீங்க நீங்களே. கௌதம்லாம் இந்த வாயில வந்து அப்படியே அந்த பிடாரி நாட்டியம் ஆடுது கௌதம்க்கு. அந்த என்ன யாருக்கு நான் செய்வி நினைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது நாட்டியம் ஆடிட்டு இருக்கவன் நாக்குல. மாசுன்னாங்க இந்த சீசன் போச்சுங்க எல்லாம். அவனை மட்டும் உன் கிளப்புக்கு நான் செய்ய மாட்டேன். உனக்கு நான் ரியலாவே பக்கத்துல நிக்கிறேன், அவன் பண்றான், நம்ம மாஸ் பண்றோம். சரி, கடைசி 3 கேமுக்கு வந்துருவோம். கிறிஸ்டல் பேலஸ் எவர்டன் 1 அகைன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ் அவே. வேற நல்ல மேட்ச். சாண்டைக் வந்து ஏதோ ஒரு வித்த கட்டிட்டு இருக்காரு அவரு. வந்து கௌதம் 1-0 போட்டு சாண்டைக் மோட் போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. சரியான கேம் அது. ஆமாமா, கௌதம் வந்து இப்ப சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து இவங்க சூப்பரா ஆடுறாங்க, இதுல வந்து நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அவங்க வந்து. ஐ திங்க் தே ஆல்ரெடி லைக் ரெடி. அந்த 12 பாயிண்ட் நம்மளுக்கு போகுது. ஸோ 12 பாயிண்ட் போறப்ப யூஸ்வலா இது பண்ணாம வந்து நம்ம வந்து எவ்வளவு ஜெயிக்க முடியுமோ பெரிய ஜெயிச்சிட்டே போவோன்னு கௌதம் ப்ரோ சலிபான் கேப்ரியலுக்கு ஜின்ஸ் போட்டாப்ல ட்விட்டர்ல. அது நாங்களும் பார்த்தோம். பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. உண்மையை சொன்னாலும் திட்டுறீங்க. இது நான் என்ன வந்து அப்புறம் ஆர்சனலை பத்தி டேய் நல்லா வரலன்னு சொன்னா உடனே ஆர்சனலை பத்தி மட்டும் தான் அதுக்கும் திட்டுவோம். அதாவது பரவாயில்ல, அவன் லிவர்பூலுக்கு பயஸ்டா இருக்கு. யோ லிவர்பூல் ஃபேன் அவன். லிவர்பூல் அது கிடைக்கிறாங்க. அட பாவிகளா. ரைட். அடுத்து ஆஸ்டன் வில்லா ஃபுல்லம். ஆஸ்டன் வில்லா 1-3-1 ஹோம் கேம். அது அவன் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆஸ்டன் வில்லா வின் பண்றது ஹோம் கேம். வாட்கின்ஸ் ஒரு கோல் போட்டான். தோத்துறணும் அப்படினு பட் ஒண்ணும் நடக்கல. பண்ண முடியாது. நல்லா ஆடிட்டு
நீங்க உங்களுக்கு டாப்ல ஒரு இருக்கீங்க, கவலை. நாங்க வரணும்ல கொஞ்சம் மேல. நீங்க ஐயோ மட்டும் ஒரு வாரம் 5 நாள்ல மொத்தமா முடிச்சிட்டீங்க. சும்மா இருங்க. டாப்ல இருக்கீங்க 5 நாள். வெஸ்ட் ஹாம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், வெஸ்ட் ஹாமுக்கு இன்னொரு வின்னர் ஆக்சுவலா, அதுவும் நல்ல கேம் இருந்தது ஆக்சுவலா. வெஸ்ட் ஹாம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல பாக்க ஆக்சுவலா ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் விட்டீங்க. போர்ன்மவுத் 2-0 நியூகாசில். அதுதான் கடைசியில பயங்கரமான இருக்கிற வன்மத்தெல்லாம் கக்கறதுக்கு தான் நியூ காசில கடைசியில வச்சேன் நானு. அப்படியா? ஓகே ஓகே எல்லாரும் ஓகே. அடிப்பாங்க அவனை. பிரைட்டன் போர்ன்மவுத் ஷெஃபீல்டு 1-1 அவங்களும் 1-1 டிரால முடிஞ்சு 10 men பிரைட்டனுக்கு, பட் 1-1 டிரால முடிச்சாங்க. ஆமா. அதுவும் அது அந்த அவனை கேம் பத்தி நான் பேச பார்க்கல, வேண்டாம். பட் ஐ திங்க் தட் வாஸ் ஆல்சோ டீசன்ட் கேம். எஸ், கடைசியா போர்ன்மவுத் நியூ காசில், போர்ன்மவுத்துக்கு பயங்கரமான ஒரு வின் இது ஆக்சுவலா 2-0ங்கிறது. டவுன் டவுன் நல்ல வின் போர்ன்மவுத்துக்கு. அவங்க வந்து மச் நீடட். ஏன்னா அவங்க ஸ்டாண்டிங்ஸ்ல வந்து அந்த இதுல இருந்தாங்க, ரெலிகேஷன் ஸ்பாட்ஸ்லயே சுத்திட்டு இருந்தாங்க. இன்னும் அங்கதான் சுத்திட்டு இருக்காங்க, பட் ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு வின்னோட சுத்துறாங்க. ஒரு 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு, அங்க சுத்திட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அது ஒரு விஷயம். எஸ், கௌதம் had to unfortunately leave like him with this fellow Prasna before, but yes, last game போர்ன்மவுத் நியூகாசில் தோத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்படியே வந்து நான் இன்பமா கொண்டாடிட்டு இருந்தேன். அது வந்து இதுதான், இப்ப யாரோ சொன்னாங்களே ஆரம்பத்துல இந்த மாதிரி வந்து ஒரு கேம் இவங்க ஜெயிச்சதுக்கே ஃபேன்ஸ் வந்து இவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதுதான் வந்து ஒரு இது. லெட் த பிளேயர்ஸ் பிளே, தே நோ வாட் தே ஆர் டூயிங், லெட் த மேனேஜர் டூ வாட் ஹி நோஸ். ஸோ இந்த நேரத்தில் வந்து இடையில வந்து பிளேயர்ஸ் வந்து நீங்க சப்போர்ட் கொடுங்க, இது பண்ணாதீங்க. ஆனா உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைடா, நாசமா போங்கடா. வந்து ஃபுட்பால் ஆட சொன்னா ரெஸ்லிங் ஆடிட்டு அவே ஃப்ரம் த ஹோம்ல வந்து ரெஃப்ரி டிஷன்லாம் அவங்களோட இதுல போகாம ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு மொத்தமா. போர்ன்மவுத் அகைன் குடோஸ் டு போர்ன்மவுத். ஸோ மக்களே, இதுதான் வந்து நம்மளுடைய இந்த வாரத்துக்கான அலப்பறைகள் எபிசோட். தேங்க்ஸ் லாட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ கேம் அண்ட் ஜாயின்ட் அஸ். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, கேள்வி கேட்டீங்க, காமெண்ட்ஸ் போட்டீங்க. இந்த இன்ட்ராக்ஷன் வந்து இந்த இன்ட்ராக்ஷனுக்காக தான் நாங்கள் இது பண்றோம். இந்த இன்ட்ராக்ஷன் தான் எங்களை வந்து அடுத்த ஒரு எபிசோட் பண்ணணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். ஸோ எஸ், நம்ம ஃபுட்பால் பேஜ் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கௌதம் அண்ட் சுபாஷ் அருமையான கான்டென்ட் கொடுக்குறாங்க. இங்க என்ன சொல்றது, ஐஎஸ்எல் ஆரம்பிச்சு அப்படியே துபாய் பக்கம் போய் யூரோப் பக்கம் போய் யூரோப்ல இருக்கிற எல்லா இது போட்டு அவங்க தொடாத ஒரே விஷயம் எம்எல்எஸ் மட்டும் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு கொஞ்ச நாள் எம்எல்எஸ் பத்தியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கீழே பக்கத்துல இருப்பாங்க வந்து அடி அடிப்பாங்கிற ஒரு காரணத்துக்காக தொடாம இருக்காங்க. அதுதான் நம்ம வடலண்டன் சேனலுக்கு அப்படியே பிடிச்சிருந்தது, இந்த கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பத்தியும் பேசணும். நாங்களும் இப்போ எங்களை பத்தி நல்லா பேசிட்டு, அனிருத் எல்லாம் ரெகுலரா பாப்பீங்க நம்ம சேனல்ல. அனிருத் மணி எல்லாம் வருவாங்க. இந்த கார்த்திக் பையன் தான் காலையிலனா வர முடியாது ப்ரோன்ட்டான், பட் அதுதான் ஒரே விஷயம். பட் எல்லாரும் வருவாங்க, கௌதம் கூட வருவாரு. ஸோ நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பர்ன்லி ரிவ்யூ வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு பிரேக் எடுத்துருக்கோம். அதனால வந்து இன்னொரு 48 hours பர்ன்லி ரிவ்யூ வந்துடும். ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கொண்டு இந்த எபிசோடை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். தேங்க்ஸ் a lot. Thank you. சூப்பர். Thank you.